ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம ஒரு பெஸ்டான இசக்காய் சமணர் மூவியை தான் நாம பார்க்க போறோம். இந்த அனிமியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாவே இருந்துட்டு இருக்கும். இதுல இருக்கிற ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓவர் பவரான சமணரா இருக்கிறது மட்டும் இல்லாம 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஃபியூச்சர்ல இருந்து பாஸ்டுக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இறந்தவங்க எல்லாரையுமே காப்பாத்ததுக்காக அவனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையுமே அவனை மாதிரியே ஓவர் பவரா மாத்ததுக்காக தான் இந்த அனிமி ஃபுல்லாவே அவன் செயல்பட்டு இருப்பான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 3000 லைக்ஸ் ஆச்சு கொண்டு வர்ற மாதிரி லைக்ஸை கொண்டு வாங்க. அதை பார்க்கும்போது அதிகமான வீடியோவை ரிலீஸ் பண்ணதுக்கும் அதிகமான மூவியை ரிலீஸ் பண்ணதுக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாவே இருக்கும். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா நீங்க வாரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டைரக்டா மூவிக்குள்ள போலாம். ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிராகன் வடிவில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் தன்னோட கண்ணில் படுற எல்லாத்தையும் பிளாக் ஷேடோன்னு சொல்ற ஒரு உலகத்துக்குள்ள இருந்து அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த டிராகனை மொத்தமா அழிக்கிறதுக்காக ஒரு 6 ஹீரோஸ் அவங்க சண்டைக்காக வந்துட்டு இருக்காங்க. முட்டாள் ஹியூமன்ஸ், உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு மோட்டலா இருக்கிற நீங்க என்ன டிஃபீட் பண்ண வந்திருப்பீங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா அவங்கள தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தொடங்கியிருக்கும். இந்த ஷேடோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஹியூமனிட்டியை மொத்தமா அழிக்கிறதுக்கு ஒரு அழிவு அந்த உலகத்துல வந்திருக்கும். அவங்களோட உலகம் ஃபுல்லாவே ஒரு பிளாக் ஃபாக்னு சொல்லிட்டு ஒண்ணு மொத்தமா மூடி இருக்கும். அந்த பிளாக் ஃபாக் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எல்லாருக்கும் நல்லா புரியும். என்னன்னா அந்த பிளாக் ஃபாகுக்குள்ள எந்த ஒரு லிவிங் கிரியேச்சரும் சர்வே பண்ண முடியாதுன்னு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள்ல மொத்தமா இந்த உலகத்தையே அதை அழிக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த ஷேடோ வேர்ல்ட நம்மளோட பவரை பயன்படுத்தி அழிச்சே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க அது ரொம்ப ஆக்ரோஷத்தோட அதோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அதை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவோட பேரு டீசர் ஹெர்மான், அதனால ஷார்ட்டா டீசர். அவன் டீசர் சொல்ற நம்மளோட ஹீரோ அவனோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அந்த டிராகனோட பவரை எரைஸ் பண்ணிட்டு இருப்பான். எப்படி என்னோட பவர் காணாம போச்சு, இப்போ என்னோட ஃபுல் பவரையும் நான் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அது உடம்புல இருக்கிற எல்லா பவரையும் ஒன்னு திரட்டி அவங்க மொத்தமா அழிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். டீசர் நம்ம ஹீரோ அவனோட பவரை பயன்படுத்தி திருப்பியும் அந்த பவரை எரைஸ் பண்ணோன மேஜிக்கல் பேட்டர்ன் அனலைஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு இப்போ அதை போய் தாக்குங்கன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன அதை பயன்படுத்தி ஒரு 3 பேர் அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருப்பாங்க. ஒரு சாதாரண ஹியூமனால என் கிட்ட நிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த டிராகன் சொன்னோன ஒரு ஷீல்டு வச்சிருக்கவன் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த டிராகன் அதோட வாளை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கான். அவன் ஷீல்டை வச்சு தடுத்துட்டு இருப்பான். இன்னொருத்த அவன் கையில வச்சிருக்கணும் ஒரு ஆக்ஸை பயன்படுத்தி மொத்தமா அதை செதறடிச்சிட்டு இருப்பான். ஒரு விசார்ட் அவனோட மேஜிக்கல் பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அங்க இருக்கிற ஒரு நைட்டுக்கு அவளோட பூஸ்ட் மேஜிக்கல் பவரை டபுள் மடங்கா பூஸ்ட் பண்ணக்கூடிய பவரை கொடுத்தோன்னு அவளோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த டிராகனை தாக்கிட்டு இருப்பான். மொத்தமா அவங்க அந்த நரகத்துல இருந்து விடுபட்டு இருப்பாங்க. நம்மளோட உலகமே மொத்தமா காப்பாற்றப்பட்டுட்டு அப்பனா திருப்பி நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே போறதுக்கான டைம் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டோன்னே 150 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் இதுல போராடினாங்க. ஆனா மீதி 6 பேர் மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கோம். ஏற்கனவே அவங்களோட ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அதுல மொத்தமா இறந்திருப்பாங்க. 99% மேஜர்ஸ் அதுல கொல்லப்பட்டிருப்பாங்க. டீசர் நீ மட்டும் இல்லனா நம்மளால இதுல ஜெயிச்சிருக்கவே முடியாதுன்னு சொன்னோன்னே நம்ம எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உலகத்துல போய் நம்ம என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் வெஸ்டர்ன் கிங்டத்துல போய் நான் அங்க இறந்தவங்களோட எல்லாருக்குமே நான் மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி சொல்லிட்டு இருப்பா. டீசர் நீங்க அடுத்து திருப்பியும் ஹெர்பியன் அகாடமிக்கே போக போறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னு ஆமா அங்க நான் போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த டிராகன் திருப்பியும் அதோட கண்ணை திறந்துட்டு இருக்கும். எல்லாமே முடிஞ்சிட்டுல நினைச்சேன் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ட் மோட மூலமா அது வெடிச்சு செதறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். இது உயிரோட இருக்குன்னு தெரியாம போச்சு. ஆனா நம்மளோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம கொன்னுட்டோமே, இது ஒருவேளை அதோட இதயம் தான் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமா? நான் ஏற்கனவே ஒரு ஓல்டான ஒரு டாக்குமெண்ட்ல படிச்சிருக்கேன். டிராகனோட ஹார்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ரத்தத்தை ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம அதோட உடம்புல இருக்கிற மானாவையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். டிராகன் மொத்தமா இறந்துட்டு அதனால அது மானாவை ஸ்டோர் பண்ணது இப்ப ரிலீஸ் ஆக தொடங்கிட்டு இது மட்டும் இப்ப வெடிச்சுச்சுன்னா இந்த உலகமே மொத்தமா அழிஞ்சிருமே, நம்ம இது வரைக்கும் பண்ண எல்லாமே வேஸ்டா போயிருமே சொல்லிட்டு எல்லாரும் பார்த்து கத்திட்டு இருக்க. இது இப்படிதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே இது கொல்லதுக்கு முன்னாடி இது சொல்லியிருக்க வேண்டியதுதானே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹிஸ்டரியிலேயே ஒரு டிராகனை ஹியூமன்ஸ் கொல்றது. இது எனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு அந்த விசார்ட் பார்த்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அதை எரைஸ் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஒன்னால அதை முடியாது, ஒரு யூஸ்லெஸ் தான். காரணம் இது ஒரு பியூரான ஒரு மேஜிக். இதை ஒன்னால கண்டிப்பா உன்னோட ஸ்பெல்லை பயன்படுத்தி எரைஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த விசார்ட் சொன்னோட நம்மளோட கதை இதோட
முடிய போகுது, ஆனா நம்ம இவ்வளவு போராடி இப்படி வேஸ்டா போகும் நினைச்சு கூட பார்க்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப கவலையோட இருந்துட்டு இருப்பாங்க. அதுவும் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ டீசர் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருப்பான். அவன் ஒரு கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு இருக்கும் போது இங்க என்னதான் நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஏற்கனவே அவன் கூட சேர்ந்து பேட்டில் ஈடுபட்ட அந்த நைட், அவளோட பேரு பிரிகட்டி, புது ஸ்டூடெண்டா இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் நான் ஹெர்பியன் அகாடமிக்கு வரவேற்கிறேன்னு சொன்னோன்னே ப்ரொஃபசர் பிரிகட்டி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இருப்பான். உங்க எல்லாருக்குமே நான் ஒண்ணு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இங்க இருக்கிற எல்லாருமே இந்த அகாடமியில சேரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்ணை யார் அதிகமா எடுக்காங்களோ அவங்கள தான் நான் இதுல சேர்த்துக்கிடுவேன். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்களால ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ண முடியும் சொன்னோன்னா எந்த ஷேடோ வேர்ல்டா, அது நடக்க வாய்ப்பே இல்லை, அது ரொம்ப ஆபத்தானதாச்சு அங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் புலம்பிட்டு இருக்க. எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. நாங்க ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாமுக்காக ஆர்டிபிஷியலா ஒரு ஷேடோ வேர்ல்டா நாங்க உருவாக்கி இருக்கோம். அதை நீங்க பண்ணும்போது உங்க சீனியரும் உங்க கூடயே தான் இருப்பாங்க சப்போர்ட்டுக்காக சொல்லிட்டு 3613வது வருஷத்துல நடக்க போற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் ஹெர்பியன் அகாடமியோட என்ட்ரன்ஸ் செரிமோனியா சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த அனிமே சீரிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஒரு 6 ஹீரோஸ் சேர்ந்து ஒரு டிராகன் கூட சண்டை போட்டுருப்பாங்க. அந்த சண்டை நடந்து 3616 3 வருஷம் கழிச்சு இப்ப அவன் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டான், அதாவது பாஸ்டுக்கு வந்திருக்கான். இது எப்படி நடந்துச்சு? இதுக்கப்புறம் தானே இந்த 10 வருஷம் கழிச்சு இந்த உலகமே அழிய போகுது, இது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. அப்ப நான் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு அழிச்சது, நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்டான்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல இருந்து அழுதுட்டு, இது ஒரு ட்ரீம் கிடையாது, ஏற்கனவே இங்க நடந்த வியூ எல்லாமே எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க நேரத்துல மீட்டிங் ஸ்பாட்டுக்கு நீ எதுக்கு வரவே இல்லை? உன் பேர் தான் டீசர் ஹெர்மன், என் பேரு லடோரியா டோரிச்சி, நான் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், உன்னோட மென்டரும் கூட. என்ன நீ லடோரியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாலே போதும். ஃபயர் மேஜிக்ல ஒரு ஜீனியஸான மேஜ்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட நினப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா இவ தான் இந்த அகாடமியிலே ஃபர்ஸ்டா வருவான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஷேடோ வேர்ல்ட நாங்க ஆர்டிபிஷியலா தான் கிரியேட் பண்ணிருக்கோம், அதனால நீ எதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை பத்தி பார்த்துட்டு இருக்கும் போது அவன் ஒரு காமடன் சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கும். இதுல உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நோபல்ஸா ஜெயிக்கிறவங்க எல்லாருமே ஆல்பா கிளாஸ்ல சேர்க்கப்படுவாங்க, காமனர்ஸா ஜெயிக்கிறவங்க எல்லாருமே பீட்டா கிளாஸ்ல சேர்க்கப்படுவாங்க. இதனாலதான் அதிகமான மேஜர்ஸ்க்கு அவங்களோட டேலண்ட் அதிகமா இருந்தாலும் அவங்களோட பவரை யூஸ் பண்ண முடியாம போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. நான் உன்ட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீ மட்டும் இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆகலனா நீ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட கார்டை பயன்படுத்தி அவ ஒரு ஆடிட்டோரியத்தை திறந்து உள்ள போயிட்டு இருப்பா. எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கிறத பார்த்தோன்னே கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி அதிகமா நான் பார்த்திருக்கேன்னு சொன்னோன்னே அது நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் இங்க தவிர உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது, நீ போய் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. நான் இப்போ லேட்டா வந்துட்டேன், நம்ம இப்போ கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே என்ட்ரன்ஸ் ஹாலை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. எல்ஹேம் சொல்லிட்டு ஒருத்தாங்க வந்துட்டு, லடோரியா நீ இன்னைக்கு பாக்கிறதுக்கு ரொம்ப ஃபேன்சியா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு கேட்டோன்னே, உனக்கு இவனை தெரியுமா? இவன் பேரு எல்ஹேம், இவனை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொன்னோன்னே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் வாட்டர் மேஜிக்கை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மேஜா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. லடோரியாக்கு இதை பிடிக்காதுன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம் சொன்னோன்னே, நான் வெறுக்கிற ஒரே ஆள் இவன் ஒருத்த மட்டும் தான் சொல்லிட்டு லடோரியா சொன்னோன்னே, நீ வரதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு? இப்ப எனக்கு நல்லாவே புரியுது, நீ ரொம்ப குட்டச்சியா இருக்கிறனால தானே நீ இந்த அளவுக்கு ஸ்லோவா வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, உன்னோட நாக்கு நீண்ட அளவுக்கு உன்னோட மூளை வளரலன்னு சொல்லிட்டு உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொன்னோன்னே, அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல அவங்க வாயாலேயே பேட்டில் நடந்துட்டு இருக்கும். அவன் உடனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, உன்னோட மேனஸை நீ எங்க மறந்துட்ட? உன்னோட பேர் என்னன்னு கேட்டோன்னே, என் பேரு டீசர் ஹெர்மன் சொன்னோன்னே, இதே மாதிரி ஆள் தான் உனக்கு கிடைக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், காம்படிஷன்ல நீ பார்க்க கூடாத ஒன்ன பார்க்க போறேன்னு சொல்லிட்டு, சரி நான் உன்னை அப்புறமாட்டி பார்க்கன்னு சொல்லிட்டு போறதை பார்த்தோன்னே, உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ ஜெயிச்சாலும் பீட்டா கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவ, அதனால நீ இந்த இதுல சேரதுக்கு பதிலாக இங்க இருந்து உடனே நீ போயிருன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து சொல்லிட்டு போறதை பார்த்தோன்னே, ஏதோ பார்க்க கூடாத ஒண்ணு பார்க்க சொன்னீல, அது என்னன்னு ஒழுங்கா சொல்லிட்டு போ முட்டா பையலன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுது. கேண்டிடேட்ஸ் எல்லாருமே உடனே டெஸ்டிங் சைட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க. நீ மட்டும் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆன அவ்வளவுதான், உன்னை நான் மொத்தமா கொன்றுன்னு சொல்லிட்டு லடோரியை பார்த்து அவனை கோவப்பட்டு கத்திட்டு இருப்பா. இங்க இருக்கிற பீப்புள் பிளேசஸ் எல்லாமே என்னோட பாஸ்ட்ல பார்த்த மாதிரி அப்படியே ஒரிஜினலாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ட்ரன்ஸ் ஹால்ல போய் நின்னுட்டு இருப்பான். அங்க இருக்கிற எல்லாரையும் அவன் சுத்தி சுத்தி பாக்குறத பார்த்தோன்னே, நீ இங்க இருக்கிற எல்லாரையும் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறது எனக்கு கொஞ்சம் வினோதமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னோன்னே, ரொமான்டிக்கா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி அவன் ஒரு ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா அவன் அந்த ரொமான்டிக்கான்னு சொல்ற அந்த பொண்ணு அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கும். அவனோட பாஸ்ட்ல அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த பேட்டில் ஈடுபட்டு இருப்பாங்க. அவன் கண்ணு முன்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மொத்தமா இறந்தான். இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையிலே எதுவுமே புரியல. ஆனா என்னோட வாழ்க்கையில நடந்த எதுவுமே திருப்பி நான் ரிப்பீட் ஆக விட மாட்டேன்.
நான் இந்த ஹிஸ்டரியே மொத்தமா மாத்த போறேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லி டீசர் அவன் ஃபர்ஸ்ட் டைமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்குள்ள போய் நின்று பார்த்துட்டு இருப்பான். அந்த இடம் ஃபுல்லாவே அதிகமான கூட்டமா இருந்துட்டு இருக்கும். ரொமான்டிக்கா நீ சேஃபா தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியத்தோட கேட்கறத பார்த்தேன். உனக்கு எப்படி என்னோட பேர் தெரியும், நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே இல்ல ஒன்னு நான் அங்க இருக்கிற டெஸ்டிங் குரூப்ல இருக்கிற சைட் மூலமா தான் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவன் அதை மழுப்புறது பார்த்தேன். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. உன்னை நான் இழந்ததை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். திருப்பியும் அந்த மாதிரி நான் திருப்பியும் நடக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். லடோரியா உடனே அங்க வந்துட்டு டீசர் உன்னோட டெஸ்ட் குரூப் டி ல வச்சு நடக்க போகுது. உன்னோட டெஸ்ட் என்னன்னா ஷேடோ வேர்ல்ட்ல ஒரு ரேஸ் பிகினிங் லெவல்ல இருந்து நடக்க போகுது. அதுல நீ ஜெயிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது நாங்க தான் அதை ஷேடோ வேர்ல்டுன்னு சொல்லுவோம். ஆனா நீ அதை நினைச்சு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது ரொம்ப சேஃப் ஆனது. எங்க ஹெர்பியன் அகாடமியில மட்டும் தான் ஷேடோ வேர்ல்ட நாங்க எங்களோட டெஸ்ட்டுக்காக புதுசா நாங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். எம்ப்ளாயோட சேஃப்டி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேட்டலால டேமேஜ் ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நாங்க உடனே உங்களை எவாக்குவேட் பண்ணிடுவோம் சொல்லிட்டு லடோரியா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ரேஸை பொறுத்த வரைக்கும் மேஜிக் அட்டாக் நீங்க எதுனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒரு பிரச்சனைனா நீ இதுல பாஸ் ஆகுறது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு எல்ஹேம் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். நம்ம ட்ரை பண்ணாதான் எல்லாமே முடியும். அதனால நீ நடக்காதுன்னு எப்படி சொல்றன்னு சொல்லிட்டு லடோரியா கேட்டோன்னே என்னோட மென்ட்டையே நான் இப்போ உங்கள்கிட்ட காட்ட போறேன். இவ பேரு அசட் கிங்ஸ் க்ரோன் மேஜிக் நைட்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இவ ஒரு மேஜிக்கல் நைட் மட்டும் இல்லாம ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்றதுல ரொம்பவும் சிறந்தவா. அதுலயும் அவளோட ஸ்வாட் விஷன் மேஜிக்ல இவ ரொம்ப சிறந்தவ மட்டும் இல்லாம ஒரு பியூரான நைட்டும் கூடிய சிக்கத்துல இவ என்னோட டீம்மேட்டாவும் மாற போறான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. லடோரியா இதை பார்த்தோன்னே வாய் அடைச்சு போன மாதிரி தெரியுது. உன்னால கண்டிப்பா இதுல ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எல்ஹேம் சொன்னோன்னே நீ உனக்கு ஒரு மேஜிக்கல் நைட் வந்ததை நினைச்சு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காத. கண்டிப்பா நாங்க இதுல ஜெயிச்சே தீர்வோம் சொல்லிட்டு லடோரியாவும் சொல்லிட்டு இருப்பா. நம்ம இவள்கிட்ட பேசி நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் ஆக போறது கிடையாது. நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்தே அந்த மாதிரி பேசியிருப்பேன்னு சொல்லிட்டு லடோரியா பார்த்து கத்திட்டு இருப்பா. அசஸ்ட் உன்னை கூடி சீக்கிரத்துல நான் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்பான். என்ன நடந்தாலும் சரி நீ கிவ் அப் மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு லடோரியா டீசரை பார்த்து மிரட்டிட்டு இருப்பா. இப்போ குரூப் டியோட டெஸ்டிங் குரூப் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே பார்ட்டிசிபென்ட் எல்லாருமே கேட் முன்னாடி அசம்பிள் ஆகும் சொல்லிட்டு இருப்பாங்க. டீசர் அவங்க களத்துல இறங்குறதுக்கு வேகமா போயிட்டு இருப்பான். குரூப் டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 பேர் அதுல ஜாயின் பண்ணிருப்பாங்க. அதுல தான் அசட் டீசர் ரொமான்டிக்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அதுல கலந்துருப்பாங்க. இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 6 பேர் போறதுல 3 பேர் பாஸ் ஆனா போதும் டெஸ்ட்டுக்கு வந்து அவங்க பாஸ் ஆயிருவாங்க. அவங்க 6 பேருமே அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. ஷேடோ வேர்ல்டா இருக்கிற எஸ்எல்டி பிளேனுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். உங்களோட எய்மை பொறுத்த வரைக்கும் அங்க தூரத்துல இருக்க அந்த பினிஷிங் லைனை நீங்க அடைஞ்சா போதும் இதுல நீங்க ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு அங்க சொல்லிட்டு இருக்க. ஆனா இதுல முக்கியமானது என்ன உங்க 6 பேர்ல டாப் 3 யார் பாஸ் ஆகுறாங்க அவங்க தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. இந்த டெஸ்ட்ல நீங்க மேஜிக் அட்டாக்கையும் எதனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போனன்ட் பொறுத்த வரைக்கும் ஃபேட்டல் டேமேஜோ இல்ல அவங்களால இதுல கலந்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்குவாலிஃபை ஆகிற நேரத்துல நாங்க அது அவங்கள காப்பாத்திரோம் சொல்லிட்டு இருக்க. எல்லாருமே உடனே ஸ்டார்டிங் லைன்ல ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க 6 பேருமே ஸ்டார்டிங் லைன்ல ரெடி ஆயிட்டு இருக்கும்போது அசட் கண்டிப்பா இந்த இதுல ஜெயிச்சிருவா. ஆனா நான் ஏற்கனவே பாஸ்ட் மெமரிஸ்ல வந்த மாதிரி இவளும் அதே மெமரிஸ்ல வந்திருக்காளா எனக்கு ஒண்ணுமே புரியலையேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சு அவளையே கூர்ந்து பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னு உன் பேரு டீசர் ஹெர்மன் தானே சொல்லிட்டு அசட் கேட்டோன்னே உனக்கு எப்படி என்னோட பேரு தெரியும் சொல்லிட்டு அவன் அப்படி ஷாக் ஆயிட்டு இருப்பான். நான் உன்னோட ரோஸ்டர் போர்ட்ல தான் உன்னை பத்தி நான் சந்திச்சேன். அதுலயும் நீ ரொம்ப லோயஸ்டான சர்க்கிளையும் ஆவரேஜான பிசிக்கல் எபிலிட்டிஸையும் வச்சுட்டு இருக்க. நீ என்னதான் கடுமையா ட்ரைனிங் எடுத்தாலும் உனக்கு எந்த ஃபியூச்சரும் கிடையாது. அப்ப நான் இவளுக்கு எந்த ஒரு பாஸ்ட் மெமரிஸும் இல்ல போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்க. நான் கொஞ்ச நேரமா யோசிச்சுட்டு தான் இருக்கேன். நீ என்னையே அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டே இருக்க. நீ என்னதான் என்ன அப்சர்வ் பண்ணாலும் நான் எப்பவுமே வீக்கா இருக்கவங்கள அட்டாக் பண்ணவே மாட்டேன். அதுல எனக்கு ஒரு எந்த இன்ட்ரெஸ்டும் இல்லைன்னு சொல்லிட்டு அசட் சொல்லிட்டு இருக்கு. ஏர்னஸ் லைன்ல இருக்கிற ரேஸ் இப்ப தொடங்குதுன்னு சொன்னோன்னே அசட் ரொம்பவும் ஆக்ரோஷமா ஃபர்ஸ்ட் அங்க இருந்து வேகமா ஓடிட்டு இருப்பா. ரொமான்டிக்காவும் டீசர் மட்டும் கடைசியா 2 பேரும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு சின்ன குட்டி ஒரு உருவத்துல ரொமான்டிக்கா மிதிச்சுட்டு அங்க ஓடிட்டு இருக்கும்போது இது ரொம்ப ஃபிளஃபியாவும் ரொம்ப கியூட்டா இருக்குன்னு சொன்னோன்னே இன்னும் இந்த மாதிரி ஸ்டப்ல உனக்கு அதிகமான ஆர்வம் இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே என்னது இன்னுமா உனக்கு என்ன பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. முதல்ல ரேஸ்ல போக்கஸ் பண்றதை விட்டுட்டு எதுக்காக ஏன் மூஞ்சியே குறுகுறு நீ பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கோபப்பட்டு இருப்பா. இந்த ரேட்ல நம்ம 2 பேருமே போனோம்னா கண்டிப்பா நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிரும் சொல்லிட்டு அவன் சொல்றத பார்த்தோன்னே என்னமோ நீ எனக்கு கூட சேர்ந்து ரொம்ப நாளா பழகின மாதிரியே என் கூட பேசிட்டு இருக்க. ஒவ்வொரு வாட்டி உன் மூஞ்ச நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கா வருதுன்னு சொல்லிட்டு அவ கோவத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு பவர் அவங்கள தாக்க வந்துட்டு இருக்கும். அவன் ரொமான்டிக்கா மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி டீசர் அவளை தள்ளி விட்டுட்டு இருப்போம். ஒரு ஃபயர் அட்டாக் அவங்கள தாக்கிறதுக்கு பதிலா தூரமா போய் வெடிச்சு அதில் இருக்கும். உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்காதன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா ரொமான்டிக்
ரொமான்டிக்கா அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவனை சதடிச்சிட்டு இருப்பான். ஃபேட்டல் டேமேஜ் அதிகமானனால சிங் எக்ஸ் சொல்றவன் இந்த ஷேடோ வேர்ல்ட் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவிப்பு வந்துட்டு இருக்கும். இப்போ அங்க மொத்தமா 5 பார்ட்டிசிபென்ட் தான் ரிமைனிங்கா இருந்துட்டு இருப்பாங்க. நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நீ பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, ஆனாலும் எதுக்காக என்ன இப்படி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு, இப்போ என்னோட உண்மையான எபிலிட்டிஸை நான் உன்கிட்ட காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு ஏரோ ஸ்வீப்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை பயன்படுத்திட்டு இருப்பா. குரூப் ஏயும் குரூப் சியும் பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. குரூப் டியும் குரூப் எஃப் பொறுத்த வரைக்கும் இப்போ டெஸ்ட்ல நடந்துட்டு இருக்கு. எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் உள்ள கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்டா இருந்துட்டு இருக்காங்க. குரூப் டில பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜிக் நைட் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா இதுல கலந்துருக்கா. அதுலயே குரூப் டில ஒரு காமனரும் இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கான். அவனுக்கு எந்த ஒரு ஃபியூச்சரும் இல்ல. ஒரு மேஜிக் நைட் கூட அவன் மோதுவான்னு நினைச்சு பார்க்கவே இல்லை. அவனோட நேரம் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனை நினைச்சு கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்போ அசட் வேகமா போயிட்டு இருப்பா. ஒரு மேஜிக் நைட் இந்த மாதிரி தான் இருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பின்னாடி ரெண்டாவது வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு விண்ட் அட்டாக் அவங்கள தாக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட பயன்படுத்தி என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க அசட்டை பொறுத்த வரைக்கும் அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அங்க இருக்கிற எல்லா விண்டையும் ஸ்லாஷ் பண்ணிட்டு முன்னோக்கி ஓடிட்டு இருப்பா. ஒரு மரமே மொத்தமா பேந்து அவங்க 2 பேர் மேலேயே விழுந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அதுல சண்டை போட்டனால பேட்டல் டேமேஜ்னால டைரஸ் நாசின்னு சொல்லிட்டு 2 பேருமே அதுல இருந்து தோக்கடிக்கப்பட்டிருப்பாங்க. மீதி அவங்க இதுல வந்து 3 பேர், அதாவது அசட், ரொமான்டிக்கா, டீசர், இவங்க 3 பேர் தான் இருந்துட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம 3 பேருமே பாஸ் ஆயிட்டோம், அதனால நீ எதை நினைச்சு கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவ மட்டும் நீ நினைச்சிடாத. இப்ப என்னோட அடுத்த டார்கெட் நீ மூஞ்ச ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தீப்பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால கண்டிப்பா நான் உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்கேன், உடனே இங்க இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி இங்க இருந்து போயிருன்னு சொல்லிட்டு அவ கொடுத்துட்டு இருப்பான். அதை நான் ரெஃப்யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, என்னோட மேஜிக்கை பார்த்துமா நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை நீ மீறிட்ட, இப்ப என்னோட பவரை உனக்கு நான் காட்ட போறேன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கல் சர்க்கிள் அதிகமா உருவாக்கி வின் ஸ்ட்ரைக் சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. எல்லாம் முடிஞ்சிட்டு இப்ப நான் பாய் பாய் சொல்லிட்டு போறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவ ஒண்ணுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து போயிட்டு திடீர்னு பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஒரு கீரல் கூட இல்லாம அவன் ரொம்பவும் எக்ஸைட் ஆகி அங்க இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இது எப்படி சாத்தியம்னா இவ்வளவு பவரை தாக்கி அவன் மேல ஒரு கீரல் கூட உழலையேன்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகுறத பார்த்தோன்னே அவனோட ஸ்பீடு எல்லாமே நல்லதா இருக்கு, ஆனா உன்னோட கண்ட்ரோல் ரொம்பவும் வீக்கா இருக்கு, அதனால கண்டிப்பா என்ன தோக்கடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு திருப்பியும் அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. இந்த வாட்டி வேனம் வின்னு சொல்லிட்டு ஒரு பவரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாரா இருக்கிறத பார்த்தோன்னே அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த ஏர் கரண்ட கொஞ்சமா அவன் திசை திருப்பினோட அது அவனை தாக்காம தள்ளி போய் தாக்கிட்டு இருக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு இன்வெர்ஸ்விங் ஸ்பெல் மாதிரில இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே நடக்க வாய்ப்பே இல்லை, லோயஸ்ட் சர்க்கிளா இருக்கு, இவனால அது பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. திருப்பி அவளோட அந்த அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அவனோட இன்வெர்ஸ்விங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அதை மொத்தமா வெடிச்சு சதற வைக்கிறத பார்த்தோட இது நடக்க வாய்ப்பே இல்லை, இவனோட பவர் என்ன விடவும் ஹையரான ஸ்கில் இருக்கான்னு சொல்லிட்டு அவ சாக்கிறத பார்த்தோன்னே, ரொமான்டிக்கா நீ கண்டிப்பா ஸ்ட்ராங்கா தான் இருக்க, இந்த வருஷம் நியூ ஸ்டூடெண்ட்லயே நீ தான் ரொம்பவும் ஸ்ட்ராங் பெஸ்ட் ஆனவன் சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இந்த ஸ்ட்ராங் பத்தவே பார்த்தாது, இதே மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம சண்டை போட்டா திருப்பியும் நம்ம அதே ஃபியூச்சர் தான் ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால எனக்கு ரொமான்டிக்கா உன்னை நான் ஸ்ட்ராங்கா மாத்த வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லிட்டு அவனோட அந்த இன்வெர்சிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அவளோட ஸ்பெல் எல்லாத்தையுமே அவனோட நியூலிஃபையா மாத்தி அவன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு என்னால இதை விடவோ ஒரு 3 வகையான இதை யூஸ் பண்ண முடியும். இன்வெர்சிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி மத்தவங்களோட அட்டாக்கை என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். 2வது என்னால எந்த ஒரு பவர்னாலும் யூஸ் பண்ண முடிய பவர் என்கிட்ட இருக்கு. 3வது என்னோட பவரை பயன்படுத்தி நான் உன் கூட சேர்ந்து சண்டை போட்டு அதை வேஸ்ட் ஆக்க நான் விரும்பல. நான் இப்போ பினிஷ் லைன் பண்ணதுக்கான டைம் வந்துட்டு எனக்கு ஆசை தான் அவனை டிஃபீட் பண்ணணும், ஆனா அதுக்கான டைம் இது இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பால் மேஜிக்கை பின்னாடி வழியா யூஸ் பண்ணி அது ஒரு பூஸ்ட் மூலமா அவன் ரொமான்டிக்காவை தாக்கிட்டு டைரக்டா அசட் ஓடிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்பீடை பயன்படுத்தி வேகமா போயிட்டு இருப்பான். நான் ஃபர்ஸ்ட் உன்னை வீக் நினைச்சிட்டேன், ஆனா நீ ரொமான்டிக்காவே ஈஸியா உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி நீ தோக்கடிச்சிட்ட, நீ வீக் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே பிடிச்சிட்டு நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். இப்போ உன்னை தாக்கிட்டு நான் இங்க இருந்து போறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு அவளோட மேஜிக் எல்லாத்தையும் பயன்படுத்தி மேஜிக் ஆரோஸ் ஆஃப் ரேஞ்ச் சொல்லிட்டு ஒரு மேஜிக் மூலமா தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அது எல்லாத்தையுமே அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பான். இவன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு முன்னாடி நான் இவனை தாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோல் பண்ணாத மேஜிக்கை பயன்படுத்தி அவன் தாக்கிட்டு இருப்பா. ஆனாலும் அவனுக்கு சின்ன கீரலோட அவன் தப்பிச்சிருப்பான். இந்த இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பொறுத்த வரைக்கும் நீ இதை பயன்படுத்தி தான் அவளை நீ டிஃபீட் பண்ணியான்னு சொல்லிட்டு அசட் கேட்கறத பார்த்தோன்னே திருப்பியும் நான் உன்னோட இன்வெஸ்ட் ஸ்பெல்ல பயன்படுத்தி என்னோட இதை நான் கன்வெர்ட் பண்ண விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருக்கிற மேஜிக் சர்க்கிள் எல்லாத்தையும் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய மேஜிக்கல் சர்க்கிளா அதை பயன்படுத்தி உன்னை ஒரே அடியில மொத்தமான இப்போ மண்ணக்க வைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள இதை தான் நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனோட பவரையும் பயன்படுத்தி அதை அட்ஜஸ்டிங் ட்ராஜெஸ்டரின்னு சொல்லிட்டு ஒரு பவர் மூலமா தாக்கிட்டு இருப்பான். அது அவ கரெக்டா அவனை தான் தாக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தானா அவன் ஒரு பூஸ்டிங் மாதிரி பயன்படுத்தி அவளை தாக்காம அங்க இருந்து
டைரக்டா பினிஷிங் லைனை அவன் பினிஷ் பண்ணி முடிச்சிட்டு குரூப் டியோட ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு வந்தது டிசர் ஹெர்மன் சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்காவும் அசட்டும் அடுத்தது 2வது 3வது அவங்க வந்து அந்த பினிஷிங் லைனை தாண்டிட்டு காய்ஸ் நம்ம இதை விடவும் ரொம்பவும் டேலண்டாவும் பவர்ஃபுல்லாவும் ஸ்ட்ராங்காவும் மாறினா மட்டும்தான் நம்மளால ஃபியூச்சரை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட டீசர் அதுல ஜெயிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். டெஸ்ட் ரிசல்ட், மேஜிக் சர்க்கிள்ஸ், ஃபேமிலி ஹிஸ்டரிஸ் இது எல்லாத்தோட அடிப்படையில தான் அவங்களுக்கு தேவையான கிளாஸ்ல நாங்க அசைன் பண்ணிருக்கோம். ஆல்பா கிளாஸை பொறுத்த வரைக்கும் நோபிலிட்டி, ராயல்டி இந்த இதுல யார் சிறந்தவங்களா இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் அண்ட் மேஜர்ஸா நாங்க செலக்ட் பண்ணுவோம். அன்எஜுகேட்டடா இருக்கிற காமனர்ஸை நாங்க எப்பவுமே ஏத்துக்கவே மாட்டோம். காமனர்ஸை எர்பியன் அகாடமியில சீட்டு கொடுத்தது நினைச்சே அவங்க பெருமை பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே நக்கல் அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பிரின்சிபல் கொஞ்சம் கோவமாயி இந்த பிளேஸ்மெண்ட்டை நாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில காமனர் ஒருத்தனை ஆல்பா கிளாஸ்ல ப்ரொஃபசர் பிக்கட்டி தலைமையில நான் அப்பாயின்மெண்ட் பண்ண போறேன். அவன் பேரு டிசர் ஹெர்மன். ஏன்னா ஆல்பா கிளாஸுக்கு கரெக்டான பொருத்தமான ஆள் இவனாதான் இருப்பான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொன்னோன்னே ஆனா கொஞ்ச நேரத்துல பீட்டா கிளாஸ்ல ரொமான்டிக்கா இருந்துட்டு குறுகுறுன்னு அங்கேயே பார்த்து முழிச்சிட்டு இருப்பா. அந்த கிளாஸ் ரூமே பார்க்கறதுக்கு மட்டமாவும் இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் இருக்கிறத பார்த்தோன்னே யாருதான் இந்த பில்டிங் இந்த மாதிரி கெட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பா. உடனே அந்த டீச்சர் அவங்களுக்கு ஒரு லெசன் நடத்திட்டு இருப்பான். லோயஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களை நாங்க 1ன்னு சொல்லிட்டு கணக்கிடுவோம், ஹையஸ்ட் சர்க்கிள்ல இருக்கிறவங்களை நாங்க 7 சொல்லிட்டு கணக்கிடுவோம். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களோட மேஜிக் சர்க்கிளை பொறுத்து தான் உங்களுக்கான கிளாஸ் எல்லாத்தையும் நாங்க அசைன் பண்ணிருக்கோம். நீங்க ஆல்பா கிளாஸுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அட்லீஸ்டா கிளாஸ் 2லயாச்சும் நீங்க இருந்தாகணும் சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப நீங்க எல்லாருமே சர்க்கிள் 1ல தான் இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னோட இப்போ உங்களோட ஸ்கில்ஸோட அடிப்படையில நீங்க ரியல் ஷேடோ வேர்ல்டுக்குள்ள போனீங்கன்னா சீக்கிரம் இறந்துருவீங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட ஸ்கில்ஸை நம்ம அதிகரிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் சொல்லிட்டு இருக்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அந்த இன்சிடென்ட் மட்டும் நடக்காம இருந்தேன்னா கண்டிப்பா என்ன ஆல்பா கிளாஸ்ல தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா பீட்டா ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமானதெல்லாம் கிடையாது. அதுலயும் எனக்கு யாரை சுத்தமா பிடிக்காதோ அவன் பக்கத்திலேயே என்ன எதுக்காக உட்கார வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் தான் மேஜிக் நைட்டையே தோக்கடிச்சிட்டான்ல, அப்படி இருக்கும்போது இவன் எதுக்கு இங்க இருக்கான் எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்க. டீசர் ரொமான்டிக்காவை பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்தானே, இவன் ஒவ்வொரு வாட்டி என்னை பார்த்து சிரிக்கும் போது என் மனசுக்குள்ள அப்படி தீப்பிடிச்சு எரியுதுன்னு சொல்லிட்டு அவ கோபத்துல அங்க இருக்கிற டெஸ்க்லயே ஓங்கி குத்துறத பார்த்தோன்னே உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா, இங்க ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு டீச்சரே பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்கும். டீசர் ஹெர்மன் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் பிக்கட்டி சொன்னோன்னே, ஆமா நீங்க தானே என்ன ஆர்பனேஜ்ல சேர்த்து விட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் பிக்கட்டின்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே, நீ இன்னும் அதை மறக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ ஒரு எக்ஸலண்டான மேஜா வருவன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க இருக்கிற நோபல்ஸும் மத்த ப்ரொஃபசர் எல்லாருமே இதை மொத்தமா நிராகரிச்சிட்டாங்க, எனக்கு வேற வழியே இல்லை, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நோபிலிட்டி காமனர்ஸ் சொல்லிட்டு நடுவுல ஒரு பெரிய வாழை வச்சிருக்காங்க. இங்க அதிகமான டைமண்ட்ஸ் அவங்களால ஜொலிக்க முடியாம இருந்துட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி இவங்களோட டேலண்ட்டை சீக்கிரமா நான் வெளியே கொண்டு வருவேன், அதுக்காக என்ன நடந்தாலும் நான் அதுக்கு ஃபேஸ் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்கேன். நான் எதுக்காக பீட்டா கிளாஸ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ தானே பேரன் எருவோட டாட்டர், ரொமான்டிக்கா எருன்னு சொன்னோன்னே நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பா. என் பேரு டொனாட்டா ஹெர்டன், புது ஸ்டூடெண்டா ஆல்பா கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், என்னோட பார்ட்டியில நீ ஜாயின் பண்ண முடியுமா, அதுக்காக தான் நான் உன்னை தேடி வந்திருக்கேன், என் கூட ப்ளூ மூன்ல ஜாயின் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அகாடமியிலேயே ஆல்பா கிளாஸ் தான் ரொம்பவும் ஃபர்ஸ்ட் ஆனது, அந்த கிளாஸ்ல இருக்கிற பெஸ்ட் பார்ட்டினா அதை ப்ளூ மூன் மட்டும்தான், ஒரு நோபிலிட்டியா இருக்கிறனால உன்னை இன்வைட் பண்ணதுக்காக தான் நாங்க வந்திருக்கேன்னு சொன்னோம். நான் மட்டும் அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன்னா கண்டிப்பா நான் ப்ரொமோட் ஆகி ஆல்பா கிளாஸுக்கு போயிருவேன், நான் நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருக்க. பார்ட்டியில சேரணும்னா அதுக்கு எக்ஸ்சேஞ்சா நீ என் கூட சேர்ந்து ஒரு டேட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவன் கேட்கறத பார்த்தோன்னா, என்னது நம்ம இன்னைக்கு தானே மீட் பண்ணோம் அதுக்குள்ள ஏன் சொல்லிட்டு ரொமான்டிக்கா அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே என்ட்ரன்ஸ் செரிமோனியில பார்த்துட்டேன், இதை தான் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் இதை திங்க் பண்ணிட்டு சொல்லணுமான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே, இதை கெமுவின்னு சொல்லுவாங்க, என்னோட ஹோம் டவுன்ல யாருக்காச்சும் பிடிச்சவங்களுக்கு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை கொடுத்துட்டு அதை திறந்து பார்த்துட்டு இருப்பா. அதுல ஒரு கோல்டன் நெக்லஸ் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஃபேவரபிளான ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டு இருப்பான். அடுத்தது டீசர் ஹெர்மன் அந்த இடத்த நோக்கி வந்தோன்னே, உனக்கு என்ன வேணும், அவன் சொன்ன
அதே ப்ரொபோசலுக்காக தான் நானும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே உன் கூட எல்லாம் டேட்டுக்கு வரவே மாட்டேன், அது நீ கனவுல கூட நினைச்சிடாதான் சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, நான் உன்னை பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அகாடமியிலேயே ரொம்பவும் பெஸ்ட் பார்ட்டியா இருக்கிற ப்ளூ மூன்ல நான் ஜாயின் பண்ணுமா இல்ல பீட்டா கிளாஸ்ல ஒரு புது ஸ்டூடெண்ட் பார்ட்டி அமைச்சிருக்கேன் இதுல நான் சூஸ் பண்ணணுமா, அதுல எதுல சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே இப்போ வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு லெட்டர் எடுத்து வச்சுட்டு யாருமே இல்லாத நேரத்துல இதை படிச்சு பாரு, இது உன்னோட நலனுக்காக தான் நான் இதுல போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு சரி நல்ல ஆன்சர் கிடைக்கிறதுக்கு நான் காத்திருக்கேன்னு சொல்லிட்டு டீசர் அங்க இருந்து போயிட்டு இருப்பான். அவ அதை படிச்சு பார்த்துட்டு கோவப்பட்டு இருப்பா. கண்டிப்பா அதை படிச்சான கோவப்படுவாளா இல்ல அவ அழுவாளா, கண்டிப்பா அவ கோவப்பட தான் செய்வான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருப்பான். அந்த பையனை பார்த்தோன்னே நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்க. அவனோட பேரு பிராம் ஸ்னைசர். நான் ஒரு ரிட்டன் ஹீரோவா வரதுக்கு முன்னாடியே இவன் ஒரு வாரியரா பார்ட்டிசிபேட் பண்ணி அதிகமான பேட்டில்ல ஈடுபட்டு இருக்கான். இவனை மாதிரி ஒரு ஃபாஸ்டஸ்டான ஸ்வார்ட்ஸ்மேனை நான் பார்த்ததே இல்லை. இவனோட டைம் லைன் கரெக்டா இருந்துச்சுன்னா இவன் எந்த ஒரு ட்ரைனிங்குமே இல்லாமையே ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருப்பான். அதுல இப்போ அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு டீசர் யோசிச்சுட்டு இருக்க. ரொமான்டிக்கா அவன் கிட்ட வந்துட்டு நீ உன்ட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொன்னோன்னே இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல, பிராக்டிஸ் இப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவ டக்குன்னு பிராம பார்த்துட்டு இவன் இந்த அளவுக்கு கியூட்டா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, ஆமா பிராம் கொஞ்சம் பாக்கிறதுக்கு கியூட்டா தானே இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே கியூட்டா அதுக்கான அர்த்தம் ரொம்ப கியூட்னு சொல்லிட்டு அவ பார்த்து ரொம்ப வலிஞ்சிட்டு இருப்பா. அவன் ஆப்பனண்ட் கூட மோததுக்காக கிரேட் ஸ்வார்ட்னு சொல்ற ஒரு பெரிய சோடை எடுத்துட்டு சண்டைக்கு போறதை பார்த்தோன்னே கிரேட் ஸ்வார்டை எதுக்கு எடுத்தான், இங்க எத்தனையோ வெப்பன் இருக்கும்போது எதுக்காக அந்த பெரிய வெப்பனை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு டீசரும் ரொமான்டிக்காவும் பார்த்துட்டு இருப்பாங்க. என் பேரு பிராம் ஸ்னைசர், நான் பீட்டா கிளாஸை சேர்ந்தவன் சொல்லிட்டு அவன் சொன்னான். நீ சாதாரண ஒரு பீட்டா கிளாஸை சேர்ந்தவன், உன்கிட்ட என்னோட பேரை சொல்லி நான் கேவலப்படுறதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டில் தொடங்கிட்டு இருக்கும். டைரக்டா இன்ஸ்டன்ட் மூவ்மெண்டா பிராம் அவனோட அந்த பெரிய சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். இந்த வயசுலயும் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இவனோட அந்த கத்தி சண்டை எல்லாமே கண்மூடித்தனமா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டீசர் பார்த்துட்டு இருக்க. எதிர் ஆப்பனண்ட் கோவப்பட்டுட்டு அட்டாக்ஸ நான் ஸ்டாப்பா தாக்கிட்டு இருப்பான். பிராமுக்கு அவன் எந்த இடத்துல தாக்க போறான்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அவனோட அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அவனோட ஆப்பனண்ட் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு அவனை தாக்குறது மட்டும் இல்லாம அதுல ஜெயிக்கவும் செஞ்சுட்டு இருப்பான். எதுக்காக பிராம் கிரேட் ஸ்வார்டை யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல, அது வேலை செய்யாது தெரிஞ்சுமே இது பண்ணிருக்கானு சொல்லிட்டு டீசர் பார்த்துட்டு இருக்க. ஆல்பா கிளாஸை சேர்ந்த ஆப்பனண்ட பொறுத்த வரைக்கும் அவன் கோவத்துல அவன் பிராம மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருப்பான். டீசர் உடனே அந்த இடத்துல வந்துட்டு பிராம காப்பாத்திட்டு மேட்ச் தான் முடிஞ்சிட்டுல, உனக்கு எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிரு, இல்லன்னா அவனோட நிலைமை தான் உனக்கும் வரும் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே தெரியுது அவன் இவனோட அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தனால நீ இந்த மாதிரி பண்றியா இல்ல இவன் உன்னை விட டேலண்டா இருக்கிறனால பொறாமையில இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இந்த மாதிரி பேசிருப்பேன்னு சொல்லிட்டு அவன் அவனோட உடன் ஸ்வாட பயன்படுத்தி அவனை தாக்க போயிட்டு இருப்பான். ஆனா டீசர் அவனோட பிளாக்க பயன்படுத்தி அதை தடுத்துருவான். அந்த உடன் ஸ்வாடை வெடிச்சு சதறிட்டு இருக்கும். நீ தான் இந்த மேட்ச்ல ஜெயிச்சிட்டு இல்ல, அதுக்கப்புறமும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவன் முறைக்கிறத பார்த்தோன்னே உன்னோட ஃபேஸை நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோவத்தோட அந்த இடத்த விட்டு அவன் போயிட்டு இருப்பான். டீசர் பிளாக் பண்ணனால அவன் வலது கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். என்னோட மேஜிக்கை பயன்படுத்தி நான் இதை பிளாக் பண்ணேன், அதனால நீங்க இதை நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே ஆனா நீங்க என்னனால தான் இந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்கீங்க, என்ன மன்னிச்சிருங்க, உங்களோட ரைட் ஆர்மை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை யூஸ் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே நானாதான் இந்த ஃபைட்ல இன்வால்வ் ஆனேன், அதனால நீ எதை நினைச்சும் கவலைப்பட தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்பான். ஆனா என்னால நீங்க ஆல்பா கிளாஸ்ல ஒரு எனிமியை இப்போ சம்பாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு பிராம் சொல்லி அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே இவன் அழும்போது கூட இந்த அளவுக்கு கியூட்டா இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருக்கு. என்ன ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ண மறந்துட்டேன், என் பேரு பிராம் ஸ்னைசர், என் பேரு ரொமான்டிக்கா ஏரு, என் பேரு டிசைர் ஏர்மன் சொல்லிட்டு அவங்க மூணு பேருமே அவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னோட ஃபர்ஸ்ட் நேமை பயன்படுத்தி என்ன கூப்பிடலாம்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே பிராம் 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 சொல்லிட்டு அவன் சொல்றது எல்லாமே அவனுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவும் கியூட்டா இருந்துட்டு இருக்கும். எதுக்காக இவன் என்ன பார்த்து இப்போ வெக்கப்பட்டு இருக்கான், அவன் சந்தோஷப்பட்டா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்க. நீங்க இப்போ பண்ண எல்லா உதவியும் நான் மறக்கவே மாட்டேன், உங்களோட கைண்ட்னஸ் நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன், அப்படி நீங்க என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயங்காம என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். ரொமான்டிக்கா நீ என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, நம்ம அதை பத்தி வேற எங்கேயாச்சும் வச்சு பேசுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இதை பத்தி நீ யார்ட்டையாச்சும் சொன்னியான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டுட்டு இருப்பா. இல்ல நான் யார்ட்டையும் சொல்லல, ஆனா இங்க இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாருக்குமே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் உன்னை பீட்டா கிளாஸ்ல தள்ளி விட்டுட்டாங்க. கிரிக்கல்லா கிங்டம் சொல்றது 100 கிலோமீட்டருக்கும் தொலைவுல தான் அது இருந்துட்டு இருக்கு. அங்க
ஒரு பொய் நிலவிட்டு இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒரு காமனர் மெர்ச்சனண்ட் அவனுக்கு டைட்டிலா நோபல் சொல்லிட்டு ஒரு பேர் வச்சிருக்கான். அதனாலதான் உனக்கு எருன்னு சொல்லிட்டு சர்நேமே கிடைச்சிருக்கு. இது உன்னோட 4 வயசுல தான் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். என்னதான் நீ ஒரு நோபல் டைட்டில நீ வாங்கினாலும் உனக்கு காமனரோட பிளட் தான் ஓடிட்டு இருக்கு. அது இங்க இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை இங்க பீட்டா கிளாஸ்ல தள்ளி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே அது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு இருப்பான். ப்ளூ மூன் பார்ட்டியை சேர்ந்தவங்க என்ன அரவணைக்க போறாங்க, நான் அதுல மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன்னா டொனேட்டா என்ன கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணியே தீர்வான்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே அவனுக்கு மட்டும் நீ ஒரு காமனர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு நீனே யோசிச்சு போரு. அவன் ஏற்கனவே ஒரு காமனா இருக்கிறவங்க என்ன மாதிரி செய்வாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். அதனாலதான் உன்னை என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணதுக்கு நான் உன்னை கூப்பிடுறேன்னு சொன்னோன்னே நான் சேர்ல சொன்ன நீ என்ன செய்வ, நான் ஒரு காமன் சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் போய் சொல்லிடுவியான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒரு பிளாக்மெயில் பண்ணி உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்றவங்க யாருமே விளங்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருப்பா. நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னானே. அப்ப நீ என்ன மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டனா, நீ மட்டும் என்ன வேண்டான்னு சொன்னா எனக்கு வேற வழி இல்ல, நான் பிராம கூட்டிட்டு போய் என்னோட பார்ட்டியில நான் சேர்த்துக்கிடுவேன். பிராம அவ ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு காஸ்டியூம்ல நினைச்சு பார்த்துட்டு இது நியாயமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ சொன்னோன்னே இருக்கிற ஒரே ஒரு பெரிய டவுட் என்னன்னா, லோயர் சர்க்கிளா இருக்கிற நீ எப்படி இன்வெர்சிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க, இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே வேற வழி இல்லாம அவளோட பார்ட்டியிலேயே அவ ஜாயின் பண்ணிட்டு இருப்பா. கூடிய சீக்கிரத்துல உன்னோட சீக்கிரட்டா நான் எல்லாரும் முன்னாடியும் அன்கவர் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருக்க. ராமோட அம்மா அவனுக்கு ஒரு சோடை எடுத்து கொடுத்துட்டு இருக்கும். இத ப்ரூஃப் ஆஃப் லவ்னு சொல்லுவாங்க. இது உன் கையில இருந்து ஷைன் ஆகிற வரைக்கும் உன்னோட ஃபாதர் கண்டிப்பா கடைசி வரைக்கும் உன்னை நினைச்சிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பிராம் ஒரு சோடை எடுத்து அவங்க அம்மா பிராமுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் கையில போனோன்னு அந்த சோடு கொஞ்சம் கொஞ்சமா நொறுங்கி நொறுங்கி மொத்தமா காணாம போயிட்டு இருக்கும். எதுக்காக அப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் தூக்கத்துல இருந்து கெட்ட கனவு கண்டு எந்திரிச்சு பார்த்துட்டு இருப்பான். டீசர், பிராம், ரொமான்டிக்கா இவங்க 3 பேருமே சேர்ந்து ப்ரொஃபசர் கிட்ட போய் நாங்க பார்ட்டி மெம்பர்ஸை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் கேட்கறத பார்த்தோன்னே அவங்க எல்லாருக்குமே டீயும் பிஸ்கட்ஸும் கொடுத்துட்டு இருப்பான். பிராம் அங்க இருக்கிற பிஸ்கட்ஸ் எல்லாமே நல்லா பிரிச்சு மெஞ்சிட்டு இருப்பான். இவன் சாப்பிடும் போது இந்த அளவுக்கு கியூட்டா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா வளைஞ்சிட்டு இருக்க. டீசர் ஹெர்மன், நான் உன்ட்ட ஒன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எதுக்காக நீ பார்ட்டியை ஃபார்ம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் கேட்டோன்னே நான் இந்த மாதிரி பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி நான் ரேங்கிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சிட்டேன்னா நான் ஆல்பா கிளாஸுக்கு ப்ரொமோட் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். உண்மையிலேயே நாங்க ப்ரொமோட் ஆயிருவோமான்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரேங்கிங் டோர்னமெண்ட்டை எப்படி நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரேங்கிங் டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கிற ரேங்கையும் கிரேடையும் அடிப்படையில தான் இந்த டெஸ்ட் நடக்கும். இதுல ஆல்பா பீட்டான்னு சொல்ற 2 பேருமே மோதிக்கிடுவாங்க. பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு பார்ட்டியை சேர்ந்தவங்க 3 இல்ல 6 மெம்பர்ஸ் கண்டிப்பா இருந்தே தீரணும். ஒவ்வொரு டீம்ல இருந்தும் 2 ஆப்பனன்ட்ஸ் மாத்தி மாத்தி மோதிக்கிடுவாங்க. இதுல யார் ஜெயிக்கவங்களோ அவங்களோட ரேங்க் கொஞ்சம் ஜெயிச்சு அவங்க அடுத்த ரேங்குக்கு போவாங்க. இப்ப நடக்க போது குவாலிஃபை ரவுண்ட் தான். இதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா பார்ட்டியை சேர்ந்தவங்க ஃபைனல் ரவுண்ட நோக்கி போலாம். ஃபைனல் ரவுண்ட் ஷேடோ வேர்ல்ட்ல வச்சுதான் நடக்கும். இதுல யாரெல்லாம் டாப் 9 குள்ள ஜெயிக்காங்களோ அவங்கள சிங்கிள் ரேங்கர்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க ஒரு சிங்கிள் ரேங்கரா மாறிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஆல்பா கிளாஸுக்கு அட்வான்ஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் இந்த ரேங்கிங் டோர்னமெண்ட்டை ப்ரொமோஷனல் டோர்னமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது வரைக்கும் பீட்டா கிளாஸ்ல இருந்து ஆல்பா கிளாஸுக்கு இது வரைக்கும் யாருமே ப்ரொமோட் ஆனதே கிடையாது என்னோட வாழ்நாள்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் விக்கெட்டி சொன்னோன்னே அதுலயும் போன பாஸ்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தவங்க எல்லாருமே ஆல்பா கிளாஸ்ல சேர்ந்தவங்க தான். நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்றேன், நீங்க கண்டிப்பா ப்ரொமோட் ஆறது முடியாத காரியம் சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபசர் சொன்னோன்னே அதனாலதான் இதுல ஒத்தா சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்பான். பீட்டா கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்ட்டியை சேர்ந்தவங்க 3 பேர் மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஆனா ஆல்பா கிளாஸ் பொறுத்த வரைக்கும் அதுல 6 பேர் கலந்துக்கலாம். இதுலயே நம்மளுக்கு தெரியுது இதுல ஓரவஞ்சனை இருக்குன்னு. நம்ம சிங்கிள் ரேங்கரா மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீட்டா கிளாஸ்ல கடைசி வரைக்கும் இருக்கணும், நம்ம எல்லாம் ஒத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற ப்ரொஃபசர் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே மட்டும் சிங்கிள் ரேங்கரா மாறிட்டீங்கன்னா இந்த அகாடமியில இருக்கிற சிஸ்டத்தை எல்லாத்தையும் உடைச்சிட்டு நீங்க ஃபர்ஸ்டா கண்டிப்பா உங்களால அந்த ஆல்பா கிளாஸுக்கு கண்டிப்பா போக முடியும். இது கண்டிப்பா ஒரு ஹிஸ்டரியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ப்ரொஃபசர் சொன்னோன்னே ரொமான்டிக்கா ஏறு பிராம் ஸ்னேசர் உங்க 2 பேர்ட்டையும் நான் திருப்பியும் கேட்டுக்கிறேன், இவ்வளவு கேட்டக்கு அப்புறமும் நீங்க டீசர் கூட பார்ட்டியில ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களான்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் கேட்டுட்டு இருக்க. ஒரு பிளாஷ்பேக் அடிட்டு இருப்பான். ஆல்பா கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன விடவும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க, கண்டிப்பா நான் சிங்கிள் ரேங்கரா மாறவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருக்கேன். ரொமான்டிக்கா நீ என்னோட சீக்கிரட்டை அன்கவர் பண்றேன்னு சொன்னி இல்ல, அது உன்னால எப்படி முடியும்னு கேட்டோன்னே நான் இப்போ இந்த பார்ட்டியில ஜாயின் பண்றேன்னு சொல்லிட்டு இருப்பா. டீசர் கூட நான் கடைசி வரைக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்
ஆசைப்படுறேன், அதனால நானும் இதுல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பிராமும் சேர்ந்துட்டு இருப்பா. உங்களோட பார்ட்டி அப்ளிகேஷனை நான் அப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொபோசல் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஸ்வாட் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பிளேஸ் நம்மளோட அகாடமியில இருக்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே ஆல்பா கிளாஸை சேர்ந்தவங்களால மட்டும்தான் இந்த என்விரான்மெண்ட்டை அவங்களால யூஸ் பண்ண முடியும். நம்மளுக்கு அலௌட் பண்ணப்பட்ட ட்ரைனிங் ஹால் இதுதான் சொல்லிட்டு கதவை திறந்தோடனே ரொமான்டிக்காவும் பிராமும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த இடத்தை விடவும் இது கொஞ்சம் வினோதமான இருக்குன்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே திடீர்னு அவங்களை சுத்தி அதிகமான கண்கள் அவங்களையே கூர்ந்து பார்த்துட்டு இருக்கும். அதை பார்த்து ரெண்டு பேருமே ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதிகமான எலிகள் எல்லாமே அவங்க இருக்கிற திசையை நோக்கி வர்றத பார்த்தோட ரொமான்டிக்காவும் பிராமும் பார்த்து பயந்து பிராம் மொத்தமா மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். ப்ரொஃபசர் பிகட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்காக இந்த ரூம் ஒதுக்கி இருக்காங்கன்னு சொன்னோட நடக்கவே நடக்காது, நான் இங்க ட்ரைனிங் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்து கத்திட்டு இருக்கேன். மைக்கெல்லாம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் இங்க நான் எங்க இருக்கேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் கதவை திறந்து பார்த்துட்டு மொத்தமா ஷாக் ஆயிட்டு இருப்பான். ஏற்கனவே இருந்த குப்பையும் ஒட்டரையும் எலிகளா இருந்த இடம் ஃபுல்லாவே பார்க்கறதுக்கே புத்தம் புதுசாவும் கண்ணை கவரக்கூடிய இடமாவும் இருந்துட்டு இருக்கும். நீ நல்ல வேலை இப்ப எந்திரிச்சிட்ட, நம்ம எல்லாமே சேர்ந்து ட்ரைனிங் குள்ள போறதுக்கான டைம் வந்துட்டு, அப்படி நம்ம ட்ரைனிங் பண்ணா மட்டும்தான் சிங்கிள் ரேங்கரா மாற முடியும்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோன்னே நம்மளோட ட்ரைனிங் ரூம் இந்த வழியா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோன்னே அவங்க ரெண்டு பேருமே உள்ள போயிட்டு இருப்பாங்க. செவுத்துல ஒரு வட்டத்தை போட்டுட்டு ரொமான்டிக்கா உன்னோட மேஜிக்கை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த வட்டத்துல உன்னோட மேஜிக்கை வச்சு தாக்குன்னு சொன்னோன்னே இது எனக்கு ரொம்ப ஈஸின்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி வின் ஸ்ட்ரைக்னு சொல்லிட்டு அட்டாக்கை பயன்படுத்தி அந்த வட்டத்தை நோக்கி தாக்கிட்டு இருப்பான். நீ எப்போ இந்த சென்டரான வட்டத்துக்குள்ள உன்னோட மேஜிக் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி தாக்குறிய அப்பதான் உன்னால ஆல்பா கிளாஸ முறியடிச்சு சிங்கிள் ரேங்கரா மாற முடியும். நீ பாக்குற பார்வையை பார்த்தா உனக்கே ஓமல ஒரு கான்பிடன்ட் இல்லாத மாதிரில தெரியுது. கிராஜுவேட் ஆகிற கடைசி வரைக்கும் நீ இந்த ரூமை கிளீன் பண்ணதுக்கு தான் லாய்க்குன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோட ஒவ்வொரு வாட்டியும் உன்னோட மூஞ்சில இருக்கிற அந்த ஸ்மைல பார்க்கும்போது உன்னை அப்படி கடிச்சு திங்கலாம் போல கோவம் வருது. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்றேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே அவன் கையில ஒரு பாலை கொடுத்துட்டு நீ அந்த பக்கத்துல இருக்கிற சர்க்கிள்ல அந்த பாலை தூக்கி போடணும்னு சொன்னோன்னே அவளும் அதை தூக்கி எறியதுக்கு தயாராயிட்டு இருப்பா. நீ உண்மையிலேயே ஒரு மேஜி தானே, உன்னை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி ஏர்கனன் மூலமா அந்த சர்க்கிளை நோக்கி அந்த பாலை மூவ் பண்ணுன்னு சொன்னோன்னே ஏற்கனவே உன்னோட வின் மேஜிக் தான் உனக்கு ஃபேவரட்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த மேஜிக்கை பயன்படுத்தி பண்ணுன்னு சொன்னோன்னே அதே மாதிரியே பண்ணிட்டு இருப்பா. அது பக்கத்திலேயே வந்து உளுந்துட்டு இருக்கும். நான் இப்ப சொல்லி கொடுத்ததை திருப்பி திருப்பி நீ பண்ணினா கண்டிப்பா உன்னால சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு டீசா சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் டைமா இவன் என்ன பார்த்து பாராட்டி இருக்கான், இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ திருப்பி திருப்பி அந்த ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பா. பிராம் இப்போ உன்னோட டர்ன், ஸ்வாட்ஸ்மேன் பயிற்சி தானே இப்ப எனக்கு நீங்க கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே உனக்குன்னு சொல்லிட்டு நான் எதையுமே கத்து கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னா நான் கத்து கொடுக்காமலேயே நீ ஒரு பவர்ஃபுல்லான ரேப்பரா இருந்துட்டு இருக்க. ஏன் உன்னை ஒரு ஸ்வாட் மாஸ்டர்னே சொல்லலாம். நீ எதுவுமே கத்துக்கிடாம இப்ப இருக்கிற சூழ்நிலையில ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நீ கலந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோன்னே அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்ல பிராம் ஒரு ஸ்வாட் மாஸ்டர் ஷேடோவேர்ட்ல இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் அழிச்சது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். பிராம் நான் உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், எதுக்காக நீ அன்னைக்கு அந்த ஆல்பா கிளாஸ் ஸ்டூடெண்ட் கூட சண்டை போடும் போது கிரேட் ஸ்வாட யூஸ் பண்ணு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏன்னா நீ ஒரு லைட்டான வெப்பனை வச்சு சண்டை போட்டா மட்டும்தான் உன்னால கண்டிப்பா உன்னோட மூவ்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது உன்னை விடவும் டிஸ்அட்வான்டேஜ் ஆன வெப்பனை எதுக்காக நீ அந்த மாதிரி யூஸ் பண்ணு சொல்லிட்டு டி சார் கேட்டோன்னே இது எதுக்கு நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்னா பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் காம்பைட் ஸ்கில் சொல்றது ரொம்ப முக்கியமானது, அதனால அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோன்னே அப்ப நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அவனோட பிராமோட ரூமை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்காவோட ட்ரைனிங் நீங்க பாதிலேயே விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னோன்னே டி சார் ரொமான்டிக்காவை ட்ரைனிங் பண்றது நிறுத்ததுக்கு போயிருப்பான். ஆனா ரொமான்டிக்காவை பொறுத்த வரைக்கும் அவன் பாராட்டு அதிகமா நான் வாங்கியே தீரணும், நான் சாதிச்சே தீரணும்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த மேஜிக்லயே ஒரு எக்ஸைட் ஆயிருப்பா. அது திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவ இஷ்டத்துக்கு பண்ணட்டும் சொல்லிட்டு அவன் விட்டுட்டு வந்துருப்பான். நீங்க ரொமான்டிக்காவை நம்புறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்க ரெண்டு பேரையும் நான் நம்பிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டி சார் சொல்லிட்டு இருப்பான். என்னோட ஃபாதர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்னோட மதர் ஒரு காமனர், என்னோட ஃபாதர் ஒரு நோபல், என்னோட ஃபாதர் கடைசியா எனக்கு விட்டுட்டு போனது அவரோட நினைப்பா இந்த ஸ்வாட் மட்டும்தான், நான் அந்த ஸ்வாட பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டி சார் கேட்டோன்னே லைட் வெயிட்டா இருக்கிறத பார்த்தோன்னே எதுக்காக இந்த அளவுக்கு லைட்டான ஸ்வாட விட்டுட்டு அவன் அன்னைக்கு அந்த கடுமையான ஸ்வாட யூஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது இதை பத்தி எனக்கு 6 வயசுல தான் தெரிய வந்துச்சு. நான் என்னோட ஃபாதரை கண்டிப்பா மீட் பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட நான் ட்ரைனிங்கை எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் எங்க அம்மாக்கு கொஞ்சம் முடியாம போச்சு. எங்க அம்மா என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினாங்க, எக்காரணத்தை கொண்டும் என்ன சந்தர்ப்பம் வந்தாலும்
என்னோட ஃபாதரை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட மதர் சாவுற வரைக்கும் என்கிட்ட என்னோட ஃபாதரை பத்தி சொல்லவே இல்லை. பிராம் மட்டும் இப்போ அவனோட ஃபாதரை மீட் பண்ணனா அவனோட எல்லா இதுமே தொலைஞ்சிரும், அவனோட வாழ்க்கையே நரகமாயிரும். இது எல்லாமே தெரிஞ்சனாலதான் அவங்க அம்மா அவன்கிட்ட சொல்லாம இதை மறைச்சிருக்காங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு டி சார் யோசிச்சுட்டு இருக்கு. எனக்கு என்னோட ஃபாதரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு, அதனாலதான் ஹெர்பியன் அகாடமியில நான் ஜாயின் பண்ணேன். இங்க அதிகமான நோபல்ஸை சேர்ந்தவங்க அதிகமான கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றதா கேள்விப்பட்டேன். அவங்க மூலமா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனோ க்ளூ ஏதாச்சும் கிடைக்குமோன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் இவ்வளவு நாளா என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா என்னோட ஃபாதர் என்னோட மதர் மேல லவ் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோட ஃபாதரை நான் மீட் பண்ணிடலாம், அதுக்காக தான் இந்த ஸ்வாடை எனக்கு விட்டுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இது இந்த அளவுக்கு குப்பையா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் இந்த ஸ்வாடை நான் யூஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிராம் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரைனிங் ரொம்ப சூடு பிடிச்சிட்டு இருக்கும். ரொமான்டிக்கா அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி கரெக்டா அந்த வட்டத்துல பாலை தூக்கி எறிஞ்சிட்டு இருப்பா. 3 நாள்ல நான் இதை மாஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எக்ஸைட் ஆகுறத பார்த்தோன்னே பிராம் திருப்பியும் உன்னோட ஸ்வாடை நான் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே முடியாது, அதை நான் உங்ககிட்ட காட்ட மாட்டேன், காரணம் அதை நான் வித்துட்டேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏற்கனவே பிராம் அவனோட ஸ்வாடை ஒரு கள்ளச்சந்தையில வித்திருப்பான். அதை வாங்குறதுக்காக டீசரும் பிராமும் சேர்ந்து கடைவீதி வழியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது இந்த வழியா இருக்குன்னு சொல்லிட்டு பிராம் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அங்க ஒரு பூதம் மாதிரி ஒரு கதவு இருந்துட்டு இருக்கும். அந்த கதவோட லாக்க 3 வாட்டி தட்டினோட ஒரு பூதம் கதவை திறந்துட்டு இருக்கும். கஸ்டமர் மட்டும் உள்ள வரலாம்னு சொன்னோட டீசரும் பிராமும் உள்ள போனோட அவன் டக்குன்னு கதவை அடைச்சிட்டு இருப்பான். ஒரு ஃபேஸ் நேத்தைக்கு பார்த்தது, இன்னொரு ஃபேஸ் இங்க புதுசா வந்திருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் இந்த ஸ்டோரோட ஓன், இங்க செல் பண்ண வந்திருக்கீங்களா பை பண்ண வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏற்கனவே பிராம் அவனோட ரேப்பியர் சோட இங்க வித்திருக்கான், அதை வாங்குறதுக்கு நான் வந்திருக்கோம் சொன்னோன்னே நேத்தைக்கு நான் அவன்கிட்ட சொன்னேன் அந்த சோடுக்கு மதிப்பே கிடையாதுன்னு. ஏன்னா இந்த சோடை தொட்டு பார்த்தா ரொம்பவும் லைட்டா இருந்துட்டு இருக்கு. அப்பவே எனக்கு தெரியும் இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த கடைக்காரன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இத கெமுவின்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்திருக்கிறேன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே நோபிலிட்டியை சேர்ந்தவங்க அவங்களோட லவ்வருக்கு கிஃப்டா இத மாதிரி கொடுப்பாங்க. இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதை ஓபன் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இதை நான் உனக்கு 40 சில்வருக்கு தரேன், இது உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கடைக்காரன் கேட்டோன்னே நேத்துக்கு நான் அதை விற்கும் போது நீ எனக்கு 3 சில்வர் தானே கொடுத்த, அதுலயும் இது கெமுவின்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே நீ நேத்தைக்கு எனக்கு ஒண்ணுக்குமே உதவாத ஒரு ஸ்வாடை தான் கொடுத்தேன், உன்னோட ஸ்வாடோட ரேட்டு 3 சில்வர், ஆனா இப்போ நான் வச்சிருக்கிறது கெமுவினோட மதிப்பு 40 சில்வர்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி டிமிக்கி கொடுக்கறத பார்த்தோன்னே நீ கோபப்பட தேவையில்லை, ஏன்னா இந்த ஸ்டோர் ஓனர் சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு 40 சில்வருக்கு நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் அந்த சோடை வாங்கிட்டு இருப்பான். அந்த சோடு ஏற்கனவே அந்த கடைக்காரன் சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துட்டு இருப்போம். இதை எப்படியும் ஓபன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனோட அப்ரைசல் ஸ்கில்ல பயன்படுத்தி பார்த்துட்டு இருந்தானா அந்த சோட்ல ஒரு மேஜிக்கல் வேட்ஸ் மாதிரி ஒன்னு இருந்துட்டு இருக்கும். அதை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்றது இருக்கிறத பார்த்தோன்னே பிராம் இதை நீ கையில பிடிச்சி இதை நீ துறஞ்சோன்னே அவனும் அதை கையில பிடிச்சிட்டு அவனோட நகவரலை பயன்படுத்தி அதுல தொட்டோன்னே அந்த சோடும் கரெக்டா திறந்துட்டு இருக்கும். அது பார்க்கிறதுக்கு ஒரு அயன் மாதிரி இல்லாம ஒரு சில்வர் மாதிரி இருக்கிறத பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷைனிங்கான மெட்டலை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே நீ கண்டிப்பா பார்த்திருக்க மாட்டேன், ஏன்னா அது பிளான்சியம் சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே என்னது பிளான்சியம், அந்த பிளான்சியத்தை பத்தியே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கடைக்காரன் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். இந்த பிளான்சியத்தை பொறுத்த வரைக்கும் இரும்பை விட ஸ்ட்ராங்காவும் ஃபெதரை விட லைட்டாவும் இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் இது இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்டான குவாலிட்டி வெப்பன் சொல்லிட்டு நோபிலிட்டியை சேர்ந்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய தொடங்கணும்னா இதனாலதான் பிராமோட வெப்பன் இந்த அளவுக்கு ஷைனா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு சரி வா பிராம் நம்ம கிளம்புவோம் சொல்லிட்டு டீசரும் பிராமும் கிளம்புறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அந்த பூதம் அவங்களோட வழியை தடுத்துட்டு இருக்கும். நீங்க அந்த சோடை ஒழுங்கா இங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் மிரட்டுறத பார்த்தோன்னே நீ எங்களுக்கு கெமுவினை மட்டும்தான் வித்த, அதுக்கான காசை நான் கொடுத்துட்டேன், நம்மளுக்கு நடுவுல டீலும் ஆயிட்டு நாங்க இங்க கிளம்பணும்னு சொன்னோன்னே இப்ப நீ வச்சிருக்கிறது பிளான்சியம், அது ரொம்பவும் விலை மதிப்பு தக்கது, அதனால அதை நான் உன்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் நீ பிராம்டையும் இதே மாதிரி தானே சொல்லி அது ஒரு சோடுன்னு சொன்ன, இப்ப மட்டும் என்ன உனக்கு பெரிய பேச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே என்னோட மாஸ்டர் நோன்னு சொன்னா அதுக்கான அர்த்தம் நோ தான் சொல்லிட்டு அந்த பூதம் அவன் கையில வச்சிருக்கிற ஒரு வெப்பனை பயன்படுத்தி டீசரை தாக்கிட்டு இருப்பான். டீசர் டக்குன்னு அதுல இருந்து டாச் பண்ணிட்டு இருப்பான். உடனே அவனை தாக்கி அந்த வெப்பனை என் கிட்ட கொண்டு வான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரன் சொன்னோன்னே அந்த டக்குன்னு டீசருக்கு எதுவுமே நடக்க கூடாதுன்னு பிராம் அவனோட சோடை பயன்படுத்தி அந்த பூதத்து கூட சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். எனக்கு சண்டை போடுறது சுத்தமா பிடிக்காது, ஆனா நீ டீசரை ஏதாச்சும் தாக்கணும்னு ஆசைப்பட்டனா நான் உன்னை பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீ சொன்ன இந்த சோடை இனி ஜென்மத்துல நான் தொடவே மாட்டேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு டீசர் கேட்ட உடனே அவன் மூஞ்சில அப்படி ஷாக் ஆயிட்டு இருக்கும். அப்படி வெக்கத்துல வந்து கூனி குறுகி நிக்கிறத பார்த்தா
நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நீ நல்லபடியா உன்னோட திறமையை காட்டுன்னு சொன்னோட அந்த பூதம் அதோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும். பிராம் அதுல இருந்து டாச் பண்ணிடுவான். பிராம் இன்னும் இன்எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்துட்டு இருக்கான். அவனால ஜெயிக்க முடியும் சொல்றது சந்தேகம் தான் சொல்லி சார் பார்த்துட்டு இருக்க. அந்த சோடோட பவர் பிராமோட உடம்புக்குள்ள கலந்து 2 பேரோட பவரும் ஒன்னா மெர்ஜ் ஆகி சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். பிராமோட கண்ணுல ஃபுல்லாவே ஜெயிக்கணும்னு சொல்ற ஒரு வெறி மட்டும் தான் இருந்துட்டு இருக்கும். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலயே உன்னை நான் டிஃபீட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த பூதம் சொல்லிட்டு அதோட கையில வச்சிருக்கிற வெப்பனை பயன்படுத்தி பிராம தாக்க போயிட்டு இருக்கும். பிராம் அதுல இருந்து டாச் பண்ணி சோட பயன்படுத்தி மாத்தி 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 அந்த பூதத்தை தாக்கிட்டு இருக்கும். அந்த பூதத்தோட நெஞ்சு பகுதியில அதிகமான கீறல் இருந்தாலும் அதுக்கு ஒண்ணுமே இருக்காது. திருப்பியும் அதோட பிளேட பயன்படுத்தி பிராம தாக்கும். பிராம் அதுல இருந்து டாச் பண்ணிட்டு பூதத்தோட கழுத்து பகுதியை நோக்கி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா அவன் வர்றது அந்த பூதத்துக்கு தெரிஞ்சோன அதோட காலை பயன்படுத்தி பிராம தாக்கிட்டு இருக்கும். பிராம், உன்னோட ஃபாதரை நீ நம்பு, நீ நம்புனாலே அந்த பவர் உனக்கு கண்டிப்பா வேலை செய்யும் சொல்லிட்டு சொன்னோன்னே, டி சார் என்னோட ஃபாதரை நான் நம்புறேனோ இல்லையோ உங்களுக்காக நான் கண்டிப்பா நம்புறேன்னு சொல்லிட்டு அவனும் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அந்த பூதம் உன்னை நான் கொல்லதுக்கான டைம் வந்துட்டு இதுல விக்டரி எனக்கு தான் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல அவனோட பிளேட பயன்படுத்தி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது ராம் அவனோட சோட பயன்படுத்தி அவனை தாக்குறதுக்கு வேகம் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருப்பான். கழுத்து பகுதியை தாக்க வந்திருக்கும் போது அவனுக்கு எப்படி அது கரெக்டா தெரிஞ்சோ அதே மாதிரியே இவன் அடுத்தது எங்க தாக்க போறான்னு சொல்லிட்டு தெரிய வந்தோடனே அந்த பிளேட பயன்படுத்தி பிராமோட தலையை துண்ட வெட்டதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா பிராம் அவனோட சோட பயன்படுத்தி அவனோட பிளேட 2 துண்டை வெட்டுறது மட்டும் இல்லாம அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சும் கொடுத்துட்டு இருப்பான். அந்த பூதத்தோட கதை அதோட முடிஞ்சிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் இதுல ஜெயிச்சிட்டேன். இந்த சோடு மட்டும் இல்லாம இருந்துச்சுன்னா என்னால ஜெயிச்சிருக்கவே முடியாது, நான் எப்பவுமே இறந்துருப்பேன், எல்லாமே என்னோட ஃபாதருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு மனம் தெரிஞ்சிட்டு இருப்பான் பிராம். அது எல்லாம் முடிச்சுட்டு நாம கிளம்புவோம் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது என்னோட ஆள் இல்லாம அந்த கதவை யாராலையும் திறக்கவே முடியாது, இப்போ நீங்க கடைசி வரைக்கும் இங்க தான் இருந்தாவணும்னு சொன்னாரு. பிராம் அவனோட சோட பயன்படுத்தி அந்த கதவை 2 துண்டா வெட்டிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்க 2 பேருமே அங்க இருந்து வெளியே போயிட்டு இருப்பாங்க. அந்த கடைக்காரன் அப்படி வாயை பொளந்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். பிராம், உனக்கு பசிக்குதா, உனக்கு வேணா நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நீங்க என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப வெக்கப்பட்டு இருப்பான். இன்னைக்கு இது என்னோட ட்ரீட்னு சொல்லிட்டு அவங்க மீட்டை வாங்கி சாப்பிடறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு வாங்கி கொடுத்த மீட்டுக்கும் என்னோட ஸ்வாடுக்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் நன்றி சொல்லியே தீரணும்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே, நீ இது வரைக்கும் நீ சிங்கிளா இருந்த உன்னோட சிச்சுவேஷன்ல நான் தலையிட முடியாது, இப்போ நீ என்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்ட, ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் கண்டிப்பா அந்த இடத்தை நோக்கி வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னோன்னே, அப்பனா நீங்க என்ன ஃப்ரெண்டாவா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிராம் அப்படி அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். ஏற்கனவே அவங்க அப்பா யாருன்னே அவனுக்கு தெரியாது, அவங்க அம்மா இறந்தக்கு அப்புறம் அவனுக்குன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த கடைக்காரனும் அவனுக்கு ரொம்ப முக்கியமான அந்த சோடையே ஏமாத்தி 3 சில்வருக்கு வாங்கியிருப்பான். அவ்வளவுதான், இனிமேல் அடுத்ததான் நான் என்ன செய்ய போறேன்னு தெரியாம அவன் வாழ்ந்துட்டு இருக்க நேரத்துல தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு டி சார் சொன்னது அவன் மனசுல ஒரு ஃபீலிங்கை உண்டாக்கிட்டு இருக்கும். நான் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன், காரணம் எனக்கு இனிமேல் என்னோட வாழ்க்கையில நான் என்னோட வழியை பார்க்கறதுக்கு எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிட்டாங்க. மதர், நீங்க இனிமேல் விட்டுட்டு போன வழியை நான் என்னோட ஃப்ரெண்ட் டி சார் கூட சேர்ந்து அந்த வழியில இனிமேல் என்னோட ஃபியூச்சரை நோக்கி நான் போக போறேன். இது எல்லாத்துக்கும் டி சார் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லி அவனு சொல்லிட்டு அவன் மனசார ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு பக்கத்துல பார்த்தா ரொமான்டிக் அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி கரெக்டா அந்த பால மேஜிக் மூலமா அந்த வட்டத்துல நிக்க வச்சுட்டு இருப்பா. நான் சாதிச்சிட்டேன் டி சார், பாத்துக்கோ நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க டி சார் இருக்க மாட்டான். கடைசியில சாதிச்சக்கு அப்புறம் என்கிட்ட யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்ததா ஏற்கனவே டி சார் அந்த செவுத்துல ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த இடத்துல தாக்க அதே இடத்துல அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி கரெக்டா அந்த வட்டத்திலேயே தாக்கி சாதிச்சுட்டு இருப்பா. சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சிட்டு இருக்க நேரம் ஏற்கனவே ஆல்பா கிளாஸை சேர்ந்த ஒருத்தன் அவன்கிட்ட, நீ ஆல்பா கிளாஸுக்கு ஒன்னு நான் கூட்டிட்டு போறேன், அதுக்கு பதிலாக நீ என் கூட டேட்டிங் வரணும்னு சொல்லிட்டு அவன் கொடுத்து சொல்லியிருப்பான். அதே மாதிரியே அவ கூட டேட்டிங் போயிருப்பா. 2 பேருமே ஒரு ஃபேன்சியான ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. நல்ல டேஸ்டியான பண்ணு இருக்கிறத பார்த்தேன் நோபிலிட்டின்னு சொல்றதே மறந்து நல்லா பிரிச்சு மேஞ்சிட்டு இருப்பா. நான் ஏற்கனவே கேட்டதுக்கு பதில் சொல்லதுக்கு தான் நீங்க வந்திருக்கீங்க, இப்ப நான் உடனே உன்னை ப்ளூ மூன் மெம்பர்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க. அவன் ஏற்கனவே கொடுத்த கெமுவினை அவ திருப்பி கொடுத்துட்டு இதை ரிட்டர்ன் பண்ணதுக்காக தான் நான் வந்தேன். எதுக்குன்னா நான் ஏற்கனவே பீட்டா கிளாஸ்ல இருக்கிற பார்ட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த பார்ட்டியில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஷ்டமும் இல்லை, ஆனா இப்போ எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கு. அங்க இருக்கிற லீடர் எனக்கு ட்ரைனிங் கொடுத்து என்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான். ஏற்கனவே நீ சொன்னீல பீட்டா கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே காமனர்ஸ், அவங்க எல்லாருமே குப்பைக்கு தான் சமம் சொல்லிட்டு நீ என்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னோன்னா, ஆமா நான் இப்பவும் சொல்றேன் காமனர்ஸ் எல்லாருமே குப்பைக்கு தான் சமம் சொல்லிட்டு டொனேட்டா சொன்னோன்னே, நானும் ஒரு காமனர் தான் சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே அவனுக்கு ரொம்பவும் கோவம் வந்துட்டு இருக்கும். உன் மூஞ்சில அந்த கோவத்தை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனா என்னோட பார்ட்டியை சேர்ந்தவங்க யாருமே இந்த மாதிரி என்கிட்ட ஃபேஸை வச்சுக்கிடவே மாட்டாங்க, நீ மட்டும் காமனர்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுன்னா உன்னை இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டொனேட்டா சொன்னோன்னே, என்னோட பார்ட்டியை சேர்ந்தவங்க ரேங்கிங் டோர்னமெண்ட்ல
கலந்து ப்ரொமோட் ஆகி ஆல்பா கிளாஸுக்கு போறாங்க. கூடிய சீக்கிரத்துல நம்ம மீட் பண்ணுவோம், எனிமீஸா மீட் பண்ணுவோம் சொல்லிட்டு ரொமான்டிக்கா அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பான். டொனேட்டாக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஏற்கனவே அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த ஊர்ல இருக்கிற காமனர்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்க அப்பா அம்மா எல்லாரையுமே தீயில எரிச்சு கொண்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் அவன் சின்ன வயசுல கண்ணுல பார்த்துட்டான். கண்டிப்பா உன்னை நான் தோக்கடிக்காம விட மாட்டேன் காமனர் சொல்லிட்டு அவன் பார்த்து கத்திட்டு ரேங்கிங் டோர்னமெண்டோட குவாலிஃபைங் ரவுண்ட் தொடங்கிட்டு இருக்கும். ரொமான்டிக்கா அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி கொஞ்சம் பேரை செதறடிச்சிட்டு இருப்பா. பிராம் அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி ஒரு 4 பேரை துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். இன்னொரு குரூப்பை சேர்ந்தவங்க அவங்களோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. டீசர் அவனோட இன்வெஸ்ட் ஸ்பெல்லை பயன்படுத்தி அவங்களோட மேஜிக் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு இருப்பான். ரொமான்டிக்கா அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் செதறடிச்சிட்டு இருக்கும் போது பிராம் அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த குரூப்பையே கதி கலங்க விட்டுட்டு இருப்பாங்க. இது மூலமா ரேங்கிங்ல வேகமா அவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க. ரியல் கேமே இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்க. அவங்க பீட்டா கிளாஸ்ல இருந்து வேகமா ரேங்கிங்ல அவங்க கூடி வந்துட்டு இருக்கறனால நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ல அவங்க தான் இருந்துட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல அவங்கள நோக்கி போறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் ஓஃபீலியா சொல்லிட்டு இருக்க. இந்த ஆர்டிக்கல்ல எதை பத்தி போட்டிருக்கு நீங்க நல்லா பாத்தீங்கல்ல. பீட்டா கிளாஸை சேர்ந்தவங்க கண்டிப்பா ஆல்பா கிளாஸுக்கு ப்ரொமோஷனலா அடையதுக்கு நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஆல்பா கிளாஸோட ப்ரொஃபசர் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ப்ளூ மூன் பார்ட்டியில நீங்க ஃபர்ஸ்ட் இயரா எல்லாரையும் ஜாயின் பண்ணிருக்கீங்க. உங்களோட முக்கியமான கடமை என்னன்னா நம்மளோட பிரைடையும் ட்ரெடிஷனையும் ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். ஃபைனல் ரவுண்ட்ல என்ன நடந்தாலும் சரி அவங்கள மொத்தமா எலிமினேட் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொஃபசர் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஒரு பீட்டா கிளாஸை சேர்ந்தவங்களும் சிங்கிள் ரேங்கருக்குள்ள வந்துடவே கூடாது. அசத் நீ தான் இந்த டீமோட கேப்டன். நீ ஏற்கனவே டீசர் ஹெர்மன் கூட சண்டை போட்டு தோத்துருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வாட்டி உன்னால அவனை தோக்க வடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே கண்டிப்பா நான் தோக்கடிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு அசட் சொல்லிட்டு இருப்பா. ஃபர்ஸ்ட் இயர் ப்ளூமோட லீடரா ஒன்ன நான் அப்பாயின்மெண்ட் பண்றேன். விக்டரிய கொண்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருப்பான். அன்னைக்கு அந்த நாள்ல நடந்ததை நான் மறக்கவே மாட்டேன். டீசரை நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். அவன் எனக்கு ஒரு பதிலடி கொடுத்தான். திருப்பி நான் அந்த பதிலடிய நான் வட்டியும் முதலுமா அவளுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அசட் யோசிச்சுட்டு இருக்க. பெர்சிவலும் டொனேட்டாவும் அசஸ்டோட வழிய குறுக்கிட்டுறத பார்த்தோன்னே நான் லீடரா வந்தது உங்களுக்கு பிடிக்கலையேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே எங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா நீ ஸ்ட்ராங்கா இருப்பேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வந்த மேட்டரே வேற. ரொமான்டிக்கா யோரு அவளை பீட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான் இருப்பேன். பிராம் ஸ்னைசரை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பார்த்து சொல்லிட்டு இருக்க. ஒரு பர்சனலான ரீசனுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அவளை என் கையால நான் கிராஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க என்னனாலும் பண்ணிக்கோங்க. உங்களோட லீடரா நான் ஒரு ஆர்டர் கொடுக்கேன். டீசர் ஹெர்மன் உங்களோட ஆஃப் லிமிட்ல இருக்கான். ஏன்னா அவனை டிஃபீட் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு அசட் சொல்லிட்டு இருக்க. அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள கொண்டு போறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டீசர் அவனோட ட்ரைனிங் கிரவுண்டை நோக்கி வந்துட்டு இருப்பான். ஏற்கனவே பிராமும் ரொமான்டிக்காவும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ ஃபைனல் ரவுண்டுக்குள்ள போறோம். அதுக்காக நீ எங்களுக்கு என்ன ட்ரைனிங்க கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே உங்களுக்கு எந்த விதமான ஸ்பெஷலான ட்ரைனிங்கும் நான் இந்த வாட்டி கொடுக்க போறது இல்ல. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் லெசனுக்குள்ள தான் போறோம்னு சொல்லிட்டு லைப்ரரியில கொண்டு போய் அவங்க அதிகமான புக்ஸை கொண்டு போய் டெஸ்க்ல அடுக்கிறத பார்த்தோன்னே ரொமான்டிக்காவும் பிராமும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே பார்க்கறதுக்கு ஹிஸ்டரி புக்ஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே ஆமா நம்ம ஹிஸ்டரிய பத்தி தான் கொஞ்சம் படிக்க போறோம். என்னது ஹிஸ்டரியான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பா. கொஞ்சம் அமைதியாரு, நாம இப்போ லைப்ரரியில இருந்துட்டு இருக்கோம். ரேங்கிங் டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்ட்ல கண்டிப்பா ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ்ல இந்த புக்ல ஏதோ ஒரு ஈவெண்ட் தான் வரப்போகுது. அதனால ஷேடோ வேர்ல்ட பத்தி நம்ம கண்டிப்பா ஹிஸ்டரியில என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சு அவனு சொன்னோன்னே ஹிஸ்டரிக்கல் நாலேஜ் மட்டும் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்றது நம்மளுக்கு ஈஸியா முடியும்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு எந்த இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு எதுவுமே தெரியாது. நம்ம எப்படி இந்த குறிப்பிட்ட இதை மட்டும் படிக்கணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்கறத பார்த்தோன்னே நீ சொல்றதும் கரெக்ட் தான். நம்மளுக்கு எதுன்னு கரெக்டா தெரியுது. அப்பனா நம்மளுக்கு இங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் படிக்கிறது தான் ஒரே வழின்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோட அவங்க திரும்பி பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க ஒரு கடல் மாதிரி புக் இருந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ சொல்றதையும் நாங்க படிக்கிறதுக்கு தயாராகிறோம்னு சொல்லிட்டு 2 பேருமே கடகடன்னு படிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. ஷேடோ வேர்ல்டோட ஃபைனல் ரவுண்ட்ல என்ன கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு டீசர் யோசிச்சுட்டு இருக்கு. பிராம் படிக்கிறேன்னு சொல்ற பேர்ல டீசரையே வெறிக்க பாக்குறத பார்த்தோன்னே உங்க 2 பேருக்கு நடுவில் அப்படி என்னதான் நடந்துச்சு என்கிட்ட அந்த சீக்கிரட்டை உடனே சொல்லிரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போனதாகவும் 2 பேரும் சேர்ந்து மீட் சாப்பிட்டதாகவும் நான் கேள்விப்பட்டேன். அப்படி உங்க 2 பேருக்கு நடுவில் உள்ள நடக்கிற சீக்கிரட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டோன்னே ஒரு விதமான எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இருப்பான். எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு புக்கு பறந்து போய் டீசரோட தலையில போய் விழுந்துட்டு இருக்கும். அப்போ ஆசட் அந்த இடத்தை நோக்கி வேகமா வந்துட்டு இருப்பான். உனக்கு என்ன வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே, நீ ப்ளூ மூன்ல ஜாயின் பண்ணதாவும் அதோட லீடரும் மாறுறதாவும் நான் கேள்விப்பட்டேன். இந்த அகாடமியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான பார்ட்டினா அதுதானே சொல்லிட்டு டீசர் அவள்கிட்ட கேட்டோன்னே, நான் இங்க வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான், அது எனக்கு நல்லாவே தெரியும், என் கூட சண்டை போடணும்னு சொல்றதுக்காக தானே நீங்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே, உன்னை அன்னைக்கு நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், அதுக்காக என்ன நீ மன்னிச்சிரு, ஆனா திருப்பி நான் தோக்கவே மாட்டேன், கண்டிப்பா நான் ஃபைனல் ரவுண்ட்ல உன்னை நான் தோக்கடிச்சே தீர்வேன்னு சொன்னோன்னே, இதுதான் எனக்கும் வேணும், நீ ஸ்ட்ராங்கா மாறணும்னா ஒரு வெறி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பண்ண முடியும், அப்படி பண்ணா மட்டும்தான் உன்னோட ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகும், நீ ஸ்ட்ராங்கா மாறணும்னு சொல்லிட்டு நானும் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டீசர் யோசிச்சுட்டு இருக்க. ஃபைனல் ரவுண்ட் தொடங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்கும். ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த ஃபைனல் ரவுண்ட பார்க்கிறதுக்கு ஆரவாரமா இருந்துட்டு இருப்பாங்க. ஃபைனல் ரவுண்ட் இந்த அகாடமியில ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்க போகுது, பார்க்கிறதுக்கு இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கிற எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம சண்டை போட்டாகணும், எதையுமே நம்ம ஹோல்ட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஏறு பிராம்ஸ் நைஸ் நீங்க 2 பேரும் தயாரா இருக்கீங்களான்னு சொன்னோன்னே, நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து அந்த என்ட்ரன்ஸ்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. நீ தானே டீசர், உன்னை பத்தி தான் இங்க இருக்கிற எல்லாருமே பெருசா பேசிட்டு இருக்காங்க, ஆனா உன்னை பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ஆல்பா கிளாஸ் சேர்ந்த ஒருத்தன் சொன்னோன்னே, என்ன நடந்தாலும் உன்னோட கவனத்தை மட்டும் சதறடிச்சிடாத, ப்ரொஃபசர் ஃபெர்மன் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம இத கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. இவெல்லாம் எனக்கு ஒத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ரேங்கிங் டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்ட் இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க எந்த இன்சிடென்ட் சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே, அது நீ உள்ள போனா உனக்கே தெரிய வரும் சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்பான். ஷேடோ வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் உங்களோட மேஜிக் அட்டாக்ஸ், இன்டர்ஃபரன்ஸ், அதர் மெத்தட்ஸ் எதுனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேட்டல் டேமேஜால நீங்க பாதிக்கப்படும் போது உங்களை நாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம். நீங்க ஷேடோ வேர்ல்ட கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுல டாப்பா 9 பிளேயர்ஸா வர்றவங்க மட்டும்தான் சிங்கிள் ரேங்கர்ஸ் சொல்ற டைட்டில பெறுவாங்க. இங்க இருக்கிறதுலே ரொம்ப பாட்டமான ரேங்க்ல தான் நம்ம இப்ப இருந்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு, சிங்கிள் ரேங்கர்ஸா நம்ம மாறணும்னா ஷேடோ வேர்ல்ட்ல ஒன்னு கிளியர் பண்ணணும், இல்ல இவங்க மத்தவங்களை நம்ம தோக்கடிக்கணும். இதுல ஒரு வழி மட்டும் தான் நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே, அவங்களுக்கு ஷேடோ வேர்ல்டுக்கு போறதுக்கான கேட் ஓபன் ஆகிட்டு இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆரவாரத்தோட அவங்களுக்கு கூச்சலிட்டு இருப்பாங்க. காய்ஸ் எதுக்காக நீங்க பயந்துட்டு இருக்கீங்க, நம்ம உள்ள போறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லி அவங்க 3 பேருமே அந்த வேர்ல்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பாங்க. டீசர் தனியா ஒரு காட்டு பகுதியில நின்னுட்டு இருப்பான். மத்த 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மேஜிக்கல் பவர் அவனை தாக்கிட்டு இருக்கும். என்னன்னு திரும்பி பார்த்தனா ஐஸ் போல்டுன்னு சொல்ற ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி ஆல்பா கிளாஸை சேர்ந்த ஒருத்தி அவனை தாக்கிட்டு இருப்பா. நான் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொன்னோன்னே, ஐஸ் பிளாஸ்ட் சொல்ற மேஜிக்கை பயன்படுத்தி அவ தாக்கிட்டு இருக்கும்போது டீசர் அவனோட ஃபயர் ரோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். 2 பேரும் ஸ்பெல்லுமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். இவ ஒரே நேரத்துல 2 ஸ்பெல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு டீசர் பார்த்துட்டு இருக்க. அவ ஃபர்ஸ்ட் ஆக்வா வேவ்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணினோன்னே இவன் அவனோட ஃபயர் ரோடுன்னு சொல்ற அட்டாக்கை யூஸ் பண்ணிட்டு இருப்பான். ரெண்டாவது அவளோட அதோட ஐஸா மாத்தி உரைய வச்சுட்டு இருக்கும்போது அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அதை வெடிச்சு சதற வச்சுட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அது ஒரு சூறாவளி மாதிரி மாறி அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவ ஒரு ஷீல்ட பயன்படுத்தி அவளை தடுக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. கடைசியா ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னு ஆல்பா கிளாஸ் அந்த உனக்கு ஒண்ணு தெரியல, ஏன்னா உன்னோட கண்ட்ரோல் எதுவுமே சரியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட்டோன்னே அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா அவளோட ஸ்பெல் எல்லாமே அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கு. இவனால எப்படி இந்த இன்வெஸ்டிங் ஸ்பெல்லால இதை யூஸ் பண்ண முடிஞ்சு, நான் நினைச்சதை விடவும் இவன் ரொம்ப ஹையான ரேங்க்ல இருந்துட்டு இருக்கான், உண்மையிலேயே இவன் பீட்டா கிளாஸ் சேர்ந்தவன் தானு சொல்லிட்டு அவ அதிர்ச்சி ஆயிட்டு இருக்க. பேட்டில் ஃபீல்டோட ரொம்பவும் பேசிக்கானது என்னன்னா, இதுல உன்னோட பவரை காட்டுறதை விடவும் உன்னோட பிரெயினை பயன்படுத்தி சண்டை போடுறதா இதுல முக்கியமானதுன்னு சொன்னோட, ஒரு காமனரா இருந்துட்டு உன்னால என்ன பீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி திருப்பியும் தாக்கிட்டு இருப்பா. டீசர் அவளோட மேஜிக்கை அவகிட்டே திருப்பி விட்டுட்டு இருப்பான். ஒரு ஐஸ் பியர் மாதிரி ஒண்ணு போய் அவளை தாக்கிட்டு இருக்கும். அதோட அவளோட கதையும் முடிஞ்சிட்டு இருக்கும். மீதி 29 பார்ட்டிசிபென்ட் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பான். என்னோட ஸ்கின் இந்த வெயில்னால ரொம்பவும் சர்மத்தை இழந்துரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பா கிளாஸை சேர்ந்தவன் அசால்ட்டா அந்த ஷேடோ வேர்ல்டு நடந்து வந்துட்டு இருப்பான். ரொமான்டிக்கா அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி ஒரே ஸ்ட்ரைக்ல அவனை தோக்கடிச்சிட்டு இருப்பான். டிசைர்சன் எங்க போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு பிராம் கேட்டுட்டு இருக்க. நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோமே, அதுவே எனக்கு ரொம்ப லக்கா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருக்க. அப்பனா நம்மளால டிசைர்சனை கண்டுபிடிக்கவே முடியாதான்னு சொல்லிட்டு பிராம் ஏங்கிட்டு இருக்கும்போது இந்த நேரத்திலையும் இவன் பார்க்கிறதுக்கு ரொம்ப கியூட்டா தான் இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பொங்கிட்டு இருப்பா. அப்ப ரொமான்டிக்கா அவளோட டிடெக்ஷன் மேஜிக்கை பயன்படுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேர் நம்ம பக்கத்துல இருந்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் தூரத்துல அதர் சைட்ல இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ அதை டிடெக்ட் பண்ணிட்டு அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அந்த அதர் சைட்ல இருக்கிறவனை தாக்கிட்டு இருப்பா. திடீர்னு அது ஒரு இன்வெஸ்டிங் ஸ்பெல்லால காணாம போயிட்டு இருக்கும். அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருக்கும்போது 2 ஆல்பா கிளாஸை சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. டிடெக்ஷன் மேஜிக்கை நீ யூஸ் பண்ணும்போது நீ எங்க இருக்கன்னு
சொல்ற லொகேஷனும் உன்னோட ஆப்பனண்ட்டுக்கு தெரியும் சொல்றது உனக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு அவ கேட்டுட்டு இருக்கும் போது பீட்டா கிளாஸோட குப்பைகளுக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னோன்னே யாரு குப்பைன்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பீட்டா கிளாஸை சேர்ந்த ரொமான்டிக்கா பிராமுக்கும் ஆல்பா கிளாஸை சேர்ந்த அந்த 2 பேருக்கும் சண்டை தொடங்குறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம். நாங்க பீட்டா கிளாஸ் சொல்றதுனால தானே எங்களை ஈஸியா தோக்கடிக்கலாம் நீ நினைச்சிட்டு இருக்க, அந்த கான்பிடன்ஸை இப்போ உன்னை தோக்கடிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிராம் அவனோட சோட பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருப்பான். ஆனா அவனோட கிரேட் சோட பயன்படுத்தி அதை தடுத்துருவான். இந்த டாக்டிக்ஸ் இப்போ ஒர்க் ஆகல. அவங்க அப்பனா வீக்கானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சுட்டு சொன்னோன்னு இந்த சாதாரண ஒரு அட்டாக்கை பயன்படுத்தி என்ன நீங்க தோக்கடிக்கலாம் நினைச்சிட்டீங்களா, என்ன நடந்தாலும் உன்னோட கவனத்தை சிதறடிச்சிடாதன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. பிராம் ரெடியாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 2 பேருக்கும் திருப்பி சண்டை தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். பிராம் டைரக்டா போய் அவனை தாக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் கூட இருக்கிற ஒருத்தி அவளோட மேஜிக்கல் ஸ்பெல்ல பயன்படுத்தி தாக்கிட்டு இருக்கும்போது பிராம் அது எல்லாத்துல இருந்து டாட்ச் பண்ணிட்டு வேகமா அவங்களையே சுத்தி 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 ஓடுறத பார்த்தோன்னே இவன் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கான், இவன் உண்மையிலேயே பீட்டா கிளாஸை சேர்ந்த வந்தானான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கும்போது உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவனோட சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா பிராம் அதுல இருந்து டாட்ச் பண்ணிடுவான். உன்னோட ஏரியா மேஜிக்கை பயன்படுத்தி நம்ம இங்க இருந்து தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி ஆல்பா கிளாஸை சேர்ந்தவளை தாக்கிட்டு இருப்பான். புகையில நீங்க மொத்தமா மறைஞ்சிட்டீங்கன்னா உங்களோட லொகேஷனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டீங்களா, என்னோட மேஜிக்ல இருந்து உங்களால எங்கேயுமே தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பிராம் மேல வழியா வந்து அவனை தாக்கிட்டு இருப்பான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆல்பா பாய்க்கு நம்ம இப்போ பாய் பாய் சொல்றதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி மொத்தமா அவனையும் சேதறடிச்சிட்டு இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் என்ன டார்கெட்டா பிக்ஸ் பண்ணியிருந்தானா கண்டிப்பா இதுல ஜெயிச்சிருப்பான். பீட்டா கிளாஸ் சொன்னோன்னா நாங்க என்னமோ அவன்கிட்ட ஈஸியா தோக்குற மாதிரி எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு எதுக்காக எங்களை வெறிக்க அங்க ஒளிஞ்சு இருந்து பார்த்துட்டு இருக்க, ஒழுங்கா வெளியே வான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்து கத்தனோட டீசர் ஒரு புதற்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு இருப்பான். டீசர் சார் அப்ப நீங்க இவ்வளவு நேரமா நாங்க சண்டை போட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே பிராம் உண்மையிலேயே நீ ரொம்ப அமேசிங்கா சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு அவன் தலையில தடை விட்டுட்டு இருப்பான். ரொமான்டிக்கா ஏற்கனவே அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவ தாக்கி இருக்கும் போது ஸ்பெல் மூலமா அது வெடிச்சு சேதனது ரொமான்டிக்காக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ட்ரைனிங் எடுத்து நான் இவன் பக்கத்துல நெருங்கிட்ட நினைச்சிட்டு இருந்தேன், பார்த்தா இவன் கிட்ட கூட நெருங்கல, அந்த அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீலிங் பண்றத பார்த்தோன்னே ரொமான்டிக்கா ரொம்ப கவலைப்படாத நீனும் நல்லாதான் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு ரிவார்டா இதை நீ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் தலையை தடவி விட்டுட்டு இருப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் தலையிலேயே நீ தோற்றுப்பேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அப்படி காட்டி தீ மாதிரி பொங்கிட்டு இருப்ப. ஒரு டவர் மாதிரி இருக்கிற ஒரு கிளாக்க காட்டிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஃபுல்லாவே ஒரு ஈவில் எனர்ஜியா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும். கொஞ்ச நேரத்துல காட்டுல ஒரு தீ வெடிச்சு சேதறிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஆல்பா கிளாஸை சேர்ந்தவன் பீட்டா கிளாஸை சேர்ந்த ஒருத்தனை தோக்கடிச்சுட்டு இருப்பான். நம்ம இந்த ஆல்பா கிளாஸுக்குள்ள ப்ரொமோட் ஆகணும்னா அதுக்கு 2 வழிதான் இருக்கு. ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஷேடோ வேர்ல்ட பினிஷ் பண்ணணும், இல்ல இங்க இருக்கிற மத்த பிளேயர்ஸ் எல்லாரையும் நம்ம தோக்கடிச்சுட்டு அந்த 9 பிளேயர்ல நம்ம ஒரு ஆளா மாறிட்டா போதும், கண்டிப்பா நம்ம இதுல ஜெயிச்சிடலாம். நீ என்னமோ நம்ம இந்த ஷேடோ வேர்ல்ட ஈஸியா கிளியர் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நம்ம இப்ப மோத போறது ஆல்பா கிளாஸ், அதை மறந்துடாதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னு ஏற்கனவே இதுல மொத்தம் 30 பேர் கலந்துருக்காங்க. அந்த 30 பேர்ல மீதி 18 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அந்த 18 பேர்ல 9 பேர் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னா போதும், கண்டிப்பா நம்ம அந்த டாப் 9ல வந்துருவோம், ஈஸியாவே நம்ம இதுல ஜெயிச்சிருவோம் சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்சு இது ஈஸியா நடக்கிற மாதிரி தெரியவே இல்லைன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அங்க பலத்த மழை பெஞ்சிட்டு இருக்கும். நம்ம அந்த மரத்துக்கிட்ட போய் ஒளிவோம் சொல்லிட்டு அவங்க 3 பேருமே ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. டொனேட்டோவோட இன்விடேஷனை அன்னைக்கே நான் ஏத்திருந்தேன்னா எனக்கு பெரிய பிரச்சனையாவே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவன் இப்ப என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா யோசிச்சுட்டு இருக்கும்போது எதை நினைச்சு நீ கவலைப்படாத, கண்டிப்பா நீயும் ஸ்ட்ராங்கா மாறிட்டேன்னு சொல்லிட்டு பிராமையும் ரொமான்டிக்காவோட தலையிலையும் வருடி கொடுக்கறது பார்த்தோன்னே இப்ப தானே சொன்னேன் என் தலையில கை வைக்காதன்னு, உன்னோட மூஞ்ச நான் எப்ப பார்க்கும் போதும் என் உடம்பு ஃபுல்லாவே அப்படி தீ பிடிச்சி எரியுதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்து கத்திட்டு இருக்க. ஆனா என்னதான் இருந்தாலும் என்னோட பாட்டியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா இருந்துட்டு இருப்பா. திடீர்னு ஒரு சவுண்ட் அந்த இடம் ஃபுல்லாவே கேட்டுட்டு இருக்கும். அது இப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எது ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டுட்டு இருப்பா. அப்பனா நம்ம ஏற்கனவே ஹிஸ்டரி லெசன்ல படிச்சது நீ மறந்துட்டியா, நம்ம இப்போ இருக்கிறது ப்ரீவியஸ் கிளாக் டவரோட வேல்ல தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த ப்ரீவியஸ் கிளாக் டவரை பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் மேஜிக்கல் டிவைஸ், இதுதான் அதிகமான ரெகுலரான மான்ஸ்டர்ஸை வெளியிடக்கூடியதுன்னு சொன்னோன்னே ப்ரீவியஸ் கிளாக்ல இருந்து ஃபர்ஸ்ட் வேவ் வானத்தை நோக்கி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்போ அண்டர் கிரவுண்ட பறந்துட்டு மான்ஸ்டர்ஸ் அந்த இடத்தை நோக்கி வெளியே வந்துட்டு இருக்கும். கிளாக் டவர் புது மான்ஸ்டரை வெளியே கொண்டு வர தொடங்கிட்டு மான்ஸ்டரோட அட்டாக்ல இருந்து யார் தப்பிக்கீங்களோ அவங்க தான் இதுல ஜெயிப்பீங்கன்னு சொன்னோன்னே பீட்டா கிளாஸை சேர்ந்தவங்க கண்டிப்பா இதோட அவங்களோட கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். திடீர்னு ஒரு கெட்ட வாடை அந்த இடம் ஃபுல்லாவே பரவிட்டு இருக்கும். அது வரப்போகுது காய்ஸ், எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்க. ஒரு ரேட் மாதிரி இருக்கிற ஒரு மான்ஸ்டர்
அண்டர் கிரவுண்ட உடைச்சிட்டு வெளியே வந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே என்னது எலியான்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காவும் பிராமும் பார்த்து கதறிட்டு இருப்பாங்க. நீங்க 2 பேரும் உடனே ஓடிருங்க, ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அதிகமான எலிகள் இங்க வரப்போகுதுன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே இப்ப வந்திருக்கிற இந்த மான்ஸ்டரோட பேரு கில்ட்ரா மவுஸ். அந்த மான்ஸ்டர் உடனே சத்தம் போட்டுட்டு இருக்கும். அதிகமான ரேட் அந்த இடத்தை நோக்கி அவங்கள தாக்க வந்துட்டு இருக்கும். அவங்க 3 பேரு பதறி அடிச்சு அங்க வந்து ஓடிட்டு இருப்பாங்க. இந்த கில்ட்ரா மவுஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்மியை பயன்படுத்தி தான் அது சண்டைக்குள்ள இறங்கும். அதுக்கு ரொம்பவும் பிடிச்ச சாப்பாடு என்னன்னா ஹியூமன் பிளட் மட்டும்தான். அது ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிட்டுனா அதை அடையிற வரைக்கும் அது உடவே விடாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொமான்டிக் அவளோட விண்ட் ப்ளோவை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம அது அவங்கள தொடர்ந்து துரத்திட்டு வந்துட்டே இருக்கும். அவங்க அங்க இருக்கிற ஒரு டெட் எண்டை தாக்கி குதிச்சு அதுல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தும் விடாம அவங்களையே நான் ஸ்டாப்பா துரத்திட்டு வந்துட்டு இருக்கும். இதே நிலைமை போச்சுன்னா கண்டிப்பா நம்மள அது பிடிச்சிரும். நம்ம இப்ப என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கமெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற அந்த மான்ஸ்டரை நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம இதை தோக்கடிச்சலாம் சொல்லி டீசர் சொன்னோன்னே அதுக்கான வழி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு டீசர் அவனோட கை விரல கடிச்சிட்டு அந்த ரத்தத்தை தூக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். அந்த பிளட்டை பார்த்தோன்னே அது வேகமா வந்து அந்த பிளட்டை திங்கிறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருக்கும். ரொமான்டிக்கா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளோட வின் புல்லட்டை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். என்னதான் இருந்தாலும் அதுக்கு எந்த அடியும் படாது, ஏன்னா அதுக்கு மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் சொல்ற ஒரு பவர் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ரொமான்டிக்கோட கரண்ட் ஸ்கில்ல பயன்படுத்தி அதை ஒண்ணுமே செய்ய முடியலனா இப்ப நம்மளுக்கு வேற எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேகமா ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா பிராம் எந்த ஒரு கமெண்டும் கொடுக்காம வேகமா ஓடி போய் அந்த நெஸ்டுக்குள்ள உள்ள போயிட்டு இருப்பான். மத்த ஆல்பா கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாரையுமே தாக்கிறதுக்கு அந்த மலை மாதிரி அந்த எலிகள் அவங்களுக்கு சூழ்ந்துட்டு இருக்கும். ஒருத்தன் அவனோட ஸ்பியர் பேண்ட் சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். பிராம் அந்த நெஸ்டுக்குள்ள நடுவுல போயிட்டு ஏற்கனவே டிசர்சன் சொன்ன மாதிரியே அந்த கமெண்ட் கொடுக்கிற மான்ஸ்டர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே அதிகமான எலிகளா இருந்துட்டு இருக்கும். அப்போ அந்த மான்ஸ்டர் இருக்கிறத பிராம் கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். பிராம் ஒழுங்கா வெளியே வா வெளியே வா வெளியே வான்னு சொல்லிட்டு அவன் வேகமா டீசர் அந்த எலிகள் எல்லாத்தையும் தோண்டிட்டு உள்ள போயிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா ஏற்கனவே ஷேடோ வேர்ல்ட்ல அவன் பிராம தொலைச்சது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். திருப்பி அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தனா பிராம் அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த மான்ஸ்டர் ஒரே ஸ்லாஷ்ல கொண்டுட்டு இருப்பான். கில்ட்ரா மவுஸ ஒரே ஸ்லாஷ்ல அவன் தோக்கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு டீசர் அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்கும்போது அவன் மயங்கி கீழே விழுந்துட்டு இருப்பான். அவனை தூக்கிட்டு அவங்க அந்த மரத்துக்கிட்டே திருப்பி போயிட்டு இருப்பாங்க. பிராம பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எலிகள்னாலே பிடிக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதை பார்த்தாலே பயந்து ஓடுவான். இவனால எப்படி அதுக்குள்ளே போய் அதை தோக்கடிக்க முடிஞ்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்க. ரொமான்டிக்கா கொஞ்சம் நீ பிராம பாத்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தூரமா நடந்து போயிட்டு கொஞ்சம் முட்டாளா இருந்துட்டேன், ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஸ்கில்ல முன்னேறிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டா நடந்தனாலதான் இந்த மாதிரி நடந்துச்சு. இனிமேல் இந்த மாதிரி நான் நடக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிளாக் டவரை அவன் கண்டுபிடிச்சிருவான். பிராம் நீ இப்போ எந்திரிச்சிட்டு இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துட்டு, ஏன்னா நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன், அதுதான் அந்த ப்ரீவியஸ் கிளாக் டவர்னு சொல்லிட்டு நம்ம இப்ப அங்கதான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்க. இந்த வாட்டி நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஆனா திருப்பி இந்த மிஸ்டேக்கை நான் பண்ணவே மாட்டேன், கண்டிப்பா என்னோட கோலை நான் அடைஞ்சே தீர்வேன்னு சொல்லிட்டு டீசரும் அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ப்ரீவியஸ் கிளாக் டவரை நோக்கி அசட்டோட குரூப்பை சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. இந்த டைமை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இதுல வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கும்போது மேல பார்த்தனா ஒரு வின் ஸ்ட்ரைக் அவங்கள தாக்கிட்டு இருக்கும். அசட் அவளோட ஐஸ் வாலை பயன்படுத்தி அதை தடுத்துருவா. இந்த டிடெக்ஷனும் அட்டாக்கும் ஒரே ஸ்டிமுலேஷன்ல இருந்துட்டு இருக்கு. டீசர் அவனோட வேலையை காட்ட தொடங்கிட்டான்னு சொல்லிட்டு அசட் சொல்லிட்டு இருக்க. ஏற்கனவே டீசர் ரொமான்டிக்கா பிராம் இவங்க 3 பேருமே அந்த டவருக்குள்ள இருந்து அந்த டவர் கிட்ட வர்றவங்க எல்லாரையும் தாக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருந்துமே அசட்டோட கேங்க சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடிட்டு இருக்கும்போது அதிகமான வின் ஸ்ட்ரைக் அவங்கள தாக்கிட்டு இருக்கும். டொனேட்டோ அவனோட ஷீல்டை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு இருப்பான். நான் என்னதான் பவர்ஃபுல்லா தாக்குனாலும் அவங்க அதை தடுத்துடுறாங்க. அசட் அவளோட டீம்ல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட லொகேஷனை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்ம இப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு அவங்க ரொமான்டிக்கை கேட்டுட்டு இருக்கேன்ல. 2 பேர் அந்த கிளாக் டவரை நோக்கி வர்றதை பார்த்தோன்னே அந்த பார்ட்டியை சேர்ந்தவங்களை உன்னோட மேஜிக்கை வச்சு தாக்குன்னு சொன்னோன்னு அப்படி மட்டும் நான் பண்ணிட்டேன், எல்லாருமே இந்த டவர் கிட்ட கூடிட்டு நம்மளை தாக்கி அழிச்சிருவாங்களேன்னு சொன்னோன்னே அதுதான் எனக்கு வேணும். அவங்கள எல்லாரையும் ஒரே இடத்துல கூட்டி கொண்டு வந்து நிறுத்துறது தான் என்னோட பாயிண்டும் கூட. என்ன கொஞ்சம் நம்பு ரொமான்டிக்கான்னு சொன்னோன்னா அவன் சொன்ன மாதிரி அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவங்க 2 பேரையும் தாக்கி அழிச்சிட்டு இருப்பான். டீசர் அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அந்த இடம் ஃபுல்லாவே அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பான். அசட் அந்த கதவை திறந்து உள்ள வந்துட்டு இருப்பான். ஏற்கனவே 2 பார்ட்டியை சேர்ந்தவங்க மாறி மாறி சண்டை போடுறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. எங்களை வெளியே இருந்து அட்டாக் பண்ணது நீங்க தானா? இந்த அகாடமியிலே ஒரு டாப்பான பார்ட்டியை சேர்ந்த நீங்க இந்த மாதிரி கோலத்தனமா சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. எங்களை தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க தான் பண்ணோம் சொல்லிட்டு உங்கள்ட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு அசட் கேட்டோன்னே
ஒரே நேரத்துல அதிகமான ஸ்பெல்ஸ ஒன்ன தவிர வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது, அது உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே பீட்டா கிளாஸ் தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா இவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ அவனோட ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி அவன் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். டொனாட்டாவும் பெர்சிவலும் சண்டை போட போறதை பார்த்தோன்னே நீங்க 2 பேரும் இதுல தலையிடாதீங்க, இதை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அசெட் அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவனோட ஸ்பியர் பேண்ட் சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அசெட்டை சுத்தி ஒரு சூழல் மாதிரி நெருப்பு கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். அவ்வளவுதான். பிளேம் மேஜிக்ல என்னோட லீடரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அசெட் அவன் பின்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல போய் வேகமா போய் அவனை தாக்கிட்டு இருப்பான். அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஒருத்திய அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி கேப்சர் பண்ணிட்டு இருப்பான். நம்ம எல்லாருமே சிங்கிள் ரேங்கர்ஸா மாறணும்னா ஃபர்ஸ்ட் அவளை பீட் பண்ணா மட்டும்தான் முடியும்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே பைன் ட்ரீ பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்க கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரோட அட்டாக்ஸையும் அசெட் தாக்கி அழிச்சிட்டு இருக்கும் போது ஃபயர் மொத்தமா அவளை தாக்கிட்டு இருக்கும். 3 பார்ட்டிக்குள்ள நடக்கிற அந்த சண்டையில யார் ஜெயிச்சு மேல வராங்களோ அவங்கள தோக்கடிக்கிறதுக்காக டீசரோட பார்ட்டியை சேர்ந்தவங்க மேல காத்துட்டு நின்றுட்டு இருப்பாங்க. எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ எனக்கு கேட்கவே இல்லை. அப்பனா இன்னும் யாருமே தோக்கலன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னு பிராமும் ரொமான்டிக்காவும் ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அசெட்டோட டீமை சேர்ந்தவங்க அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு நான் ஏற்கனவே அந்த இடத்துல இருக்கிற எல்லாரையுமே நான் கேப்சர் பண்ணிட்டேன், ஏன்னா யாரையுமே இந்த இடத்தை விட்டு டெலிபோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படவே இல்லை. அப்படி நான் பண்ணிட்டேன்னா நீ இந்த 9 ரேங்கர்ஸ்ல வந்துருவேன், அந்த இது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அசெட் சொன்னோன்னே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லியான மேட்ச் நடக்கட்டும் சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி இந்த மாதிரி பண்ணேன், ஆனா நீ என்னோட பிளானை கெடுத்துட்டேன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி ஒரு மட்டமான பிளானை நான் பார்த்ததே கிடையாது. நீங்க சிங்கிள் ரேங்கர்ஸா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு அதை ப்ரூவ் பண்ணுங்க சொல்லிட்டு அசெட் சொல்லிட்டு அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி டிசைரை அவ தனியா பிரிச்சு கொண்டு போயிட்டு இருப்பா. சிவல் பிராம தாக்கிட்டு உன்னோட ஆப்பனன்ட் நான் தான் சொல்லிட்டு சொன்னோட டொனாட்டா ரொமான்டிக்காவை தாக்கிட்டு இவ்வளவு தூரம் தாக்கு பிடிப்பேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்போ உனக்கு ஒரு எண்ட் கார்டு போடுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டொனாட்டா சொல்லிட்டு இருக்க. டீசர் மைக்கு மடஞ்ச நிலையில இருந்துட்டு இருப்பான். எதுக்காக இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்க, உன்னை சாதாரண ஸ்பெல்ல பயன்படுத்தி ஒன்னும் செய்ய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், திருப்பி எந்திரிச்சு சண்டை போடுன்னு சொன்னோன்னே அவனோட ஸ்டோன் பிரேக்கை பயன்படுத்தி அசத்தோட மேல ஒரு ஸ்டோன் பட்டோன அது ஒரு பாம்பு மாதிரி மாறி அவளை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அவளோட விண்டர் ஃபிஸ்ட் மூலமா அதை மொத்தமா உரைய வச்சு வெடிச்சு செதற வச்சுட்டு இருப்பான். அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா அவன் அசஸ் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். பெர்சிவலுக்கும் பிராமுக்கும் சண்டை ஆரம்பிச்சிட்டு இருக்கும். ஆனா பிராம பொறுத்த வரைக்கும் பெர்சிவலை விடவும் ரொம்பவும் சூப்பராகவே சண்டையை போட்டுட்டு இருப்பான். அவனோட ஸ்வாட் டெக்னிக் கிட்ட பெர்சிவலால நிக்கவே முடியாது. பெர்சிவல் மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு போன வாட்டி நடந்த மேட்சை விட இது ரொம்பவும் டிஃபரெண்டா இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அவங்க வயிற்றுலயே பிராம் ஒரு கிக் கொடுத்துட்டு இருப்பான். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு, முன்னாடி நான் சண்டை போட்டதை விடவும் நீ எப்படி இந்த கொஞ்ச நேரத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினு சொல்லிட்டு கேட்டோன்னே உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பிளேஷனையும் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு பிராம் அவனை நக்கல் அடிக்கிறத பார்த்தோன்னே உன்னை மாதிரி ஒரு கூப்பெல்லாம் ஏன்ட்ட பேசவே கூடாது, உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லிட்டு டொனாட்டா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தனா ரொமான்டிக் அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. டொனாட்டா அது சாதாரணமா அவனோட சோட பயன்படுத்தி தடுத்துட்டு என்ன பொறுத்த வரைக்கும் நீ சர்க்கிள் 2 மேஜ் ரேங்க் தான் நீ சேர்ந்தவா, உன்னோட பெஸ்ட் இதுதான் மட்டும் என்கிட்ட சொல்லிடாதுன்னு சொன்னோட என்கிட்ட இப்போ எந்த ஒரு மேனவும் கிடையாது, இவன் கூட க்ளோஸ் காம்பேட் மூலமா கண்டிப்பா இவன்கிட்ட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது உன்னோட என்கிட்ட இப்போ முடிவு பண்ணதுக்குன்னு டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டொனாட்டா சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஐஸ் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாவே ஒரு ஃபாக் உருவாகிட்டு இருக்கும். இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்துட்டு இருக்க ஒரு விண்ட் ஸ்ட்ரைக் பனிமூட்டத்துல இருந்து வந்து அவனை தாக்கிட்டு இருக்கும். நான் இந்த லொகேஷன்ல தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எப்படி தெரியுதுன்னு ஒண்ணுமே புரியலேன்னு சொல்லிட்டு இந்த ஃபாக் இந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி நான் அவனை ஜெயிச்சு ஆகணும், இல்லனா எல்லாமே முடிஞ்சிரும் சொல்லிட்டு ரொமான்டிக்க பார்த்துட்டு இருக்க. டொனாட்டா கழுத்துல போட்டிருக்கிற கெமுவின் ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு மேஜிக்க அங்க இருக்கிற ஃபாக் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட பயன்படுத்தி அவன் தாக்க வந்துட்டு இருப்பான். ஆனா அவ அதுல இருந்து டாச் பண்ணிடுவா. ஏற்கனவே அவன் கழுத்துல போட்டிருக்கிற அதே கெமுவினை தான் அவன் அவளுக்கு கிஃப்டா கொடுத்துருப்பான். அது ஒரு ஆர்டிஃபேக்ட்னு சொல்லிட்டு உன்னை பார்த்தாலே தெரிஞ்சிட்டு உன்னே மாதிரி காமனருக்கும் இதை பத்தி தெரியுமா, காமர் இப்படி பண்ணாங்க காமனர் அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு காமனர் சொல்லிட்டு எதுக்காக நீ சொல்லிட்டே இருக்க, நீயும் நானும் எந்த வகையிலையும் டிஃபரெண்ட் கிடையவே கிடையாது, உன்னோட ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லனா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான், ஒரே ஸ்டூடெண்ட் மட்டும் தான் சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னா இல்ல நான் ஒரு நோபல் நீ ஒரு காமனர் சொன்னோன்னா நீ தப்பா சொல்லிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருக்கான்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இருக்கு, கிளாஸ் டேலண்ட் எல்லாமே உன்னை விட நான் அதிகமாவே இருந்துட்டு இருக்கேன், நான் பிறக்கும் போதே ஒரு நோபலோ தான் பிறந்திருக்கேன், உன்னை மாதிரி உப்பையா இருக்கிற காமனர்லாம் என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதன்னு சொன்னோன்னே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவ பார்த்து
ஷாக் ஆயிட்டு இருப்பா. நான் சொல்றது உனக்கு சுத்தமா புரியாது, இப்போ உனக்கு ஒரு பாடத்தை புகட்டதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஆர்டிபிஷியல் மேஜிக்கை பயன்படுத்தி அவளை சுத்தி ஒரு ஃபயரை உண்டாக்கி அவளை தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். ரொமான்டிக்கா அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பிளாக் பண்ண, ஆனா என்னால அவனை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே இங்க இருக்கிற காமனர்ஸ் எல்லாரையும் நான் மொத்தமா அழிக்க போறேன்னு சொல்லிட்டு டொனேட்டா அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். அவன் கண்ணுல ஒரு வெறி இருந்துட்டு இருக்கும். பிராம், உன்னால டொனேட்டாவை தாக்கு பிடிக்க முடியுமா? ஏன்னா என்னோட மானாவை நான் ரிஸ்டோர் பண்ணதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குன்னு சொன்னோன்னே பிராம் அவனோட டொனேட்டோவோட வழியில வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டொனேட்டா அவனோட எர்த் மேஜிக்கை பயன்படுத்தி பிராம ஒரு பெரிய பாறங்களை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அடுத்ததா அவன் ரொமான்டிக்காவை அவனோட சோட பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருக்கும்போது அவ்வளவுதான் என்னோட கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கிற நேரத்துல பிராம் அந்த சிறையை உடைச்சிட்டு அவன் டைரக்டா வந்து அந்த கெமு மீனை தாக்கிட்டு இருப்பான். டொனேட்டா அதுல இருந்து டாச் பண்ணிடுவான். டொனேட்டா மறந்துடாத பிராம் என்னோட பிரேன்னு சொல்லிட்டு பெர்சிவல் சொன்னோன்னே ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, இல்லனா உன்னையும் நான் சேர்த்து கொன்றுவேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு வெறித்தனமா காட்டு மிராண்டி மாதிரி கத்துறத பார்த்தோன்னே பெர்சிவல் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். அந்த வளர்ந்தவனை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு டேனல் விஷன் சொல்லிட்டு ஒண்ணு வச்சுட்டு இருக்கான். அது இருக்கிற வரைக்கும் அவன் கிட்ட நம்ம நெருங்க முடியாது. கொஞ்சமா அது திசை திரும்புற நேரத்துல தான் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி நான் அவனை தாக்கினேன். இப்போ என்னோட கரண்ட் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் நான் பிராம் கூட இருந்துட்டு இருந்தேன்னா கண்டிப்பா அவனையும் நான் ஸ்லோ ஆக்கிடுவேன். பிராம், உன்னால அந்த ஸ்பைக்கி ஹேரா வச்சிருக்கவனை இங்க இருந்து தூரமா கூட்டிட்டு போய் சண்டை போட முடியுமா? ஏன்னா டொனேட்டா என்னதான் தாக்கணும்னு சொல்லிட்டு வெறியில இருந்துட்டு இருக்கான். அவனை நானே தனியா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே உன்னோட ஃபேஸை பொறுத்த வரைக்கும் அது அந்த மாதிரி சொல்லவே மாட்டேது. நான் உன் கூட இருந்துட்டு இருந்தேன்னா நீ என்ன ஸ்லோ ஆக்கிடுவேன் சொல்லிட்டு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அதுதான் காரணம்னா நான் இதை ரெஃப்யூஸ் பண்றேன். நம்ம 3 பேரும் சேர்ந்து தான் சிங்கிள் ரேங்கஸா மாற போறோம். பார்ட்டின்னு சொல்றது அந்த மாதிரி தான் பண்ணும். ஏற்கனவே டீசர் அதை பத்தி என்கிட்ட சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே குடிச்சிக்கத்தை ஸ்ட்ராங்கா மாற போறோம் சொல்லிட்டு பிராம் ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறத பார்த்தோன்னே ப்ளீஸ் அந்த மாதிரி சிரிக்காத, நீ சிரிக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவனோட ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே ஆனா எனக்கு டிசைரோட சிரிப்பு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பிராம் சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றி பிராம், இப்போ நம்ம தாக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே டொனேட்டாவையும் பெர்சிவலையும் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. டீசருக்கும் அசட்டுக்கும் சண்டை தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். என்ட்ரன்ஸ் செரிமோனியில கோல் அடையதுக்காக நீ இங்க இருந்து போன மாதிரி எந்த ஒரு கோலுமே இங்க கிடையாது. அதனால நம்ம இஷ்டப்பட்ட அளவுக்கு நம்ம என்ன எவ்வளவு நாளும் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு அசட் சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் அசட் அவளோட ஐஸ் வால் சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்லை பயன்படுத்தி அதை செதறடிச்சிட்டு இருப்பான். அவளோட மேஜிக் பேரியரை பயன்படுத்தி வேகம் அவனை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா ஒரு சொடகு போட்டோன்னே அந்த மேஜிக் பேரியர் அங்க இருந்து காணாம போயிட்டு இருக்கும். உன்னோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்லை பயன்படுத்தி இது கூடயே உன்னால பண்ண முடியும்னு சொல்லிட்டு விண்டர் கிராஷ் சொல்ற ஒரு பவரை பயன்படுத்தி அவனை சுத்தி ஒரு கூர்மையான ஐஸை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும் போது திருப்பியும் அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்லை பயன்படுத்தி ஒரு சொடக்கு போட்டுட்டு இருப்பான். எல்லாமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அடுத்ததா அவனோட ஃபயர் ஸ்பெல்லை பயன்படுத்தி அவன் அசட்டை தாக்கிட்டு இருப்பான். அசட் அவளை சுத்தி ஒரு ஐஸால உருவாக்கி அந்த இடத்தையே உடைச்சிட்டு அசட் டீசரை தாக்குறதுக்கு வெளியே வந்துட்டு இருப்பா. எந்த ஒரு ஸ்கிராட்சுமே இல்லாம இருக்கா. இப்பதான் எனக்கு இந்த ஆட்டமே சூடு பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு டீசர் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். மானா, மேஜிக் ஸ்பீட், காம்பேட் ஸ்கில்ஸ் எல்லாத்துலயும் நான் ஒன்னை விடவும் பெட்டரா இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே நான் இப்போ ஸ்ட்ரகிள் தான் பண்ணிட்டு இருக்கேன். இங்க ஏதோ ஒன்னு தப்பா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அசட் டிசைரை தாக்குறதுக்காக வேகமா போயிட்டு இருப்பா. இதான் தான் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவனோட ஃபயர் பாலை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அதுல இருந்து அவ டாச் பண்ணிட்டு அவ வேகமா ஓடி வர்றத பார்த்தோன்னே திருப்பியும் அவனோட அதிகமான ஃபயர் பால்ஸ் அவ எங்கெல்லாம் போறோல அந்த எல்லா இடத்துலயும் தாக்கிட்டு இருப்பான். அவன் எல்லா ஃபயர் பால்ஸையும் அவன் டாச் பண்ணிட்டு அவளோட ஸ்வாட பயன்படுத்தி அவ டிசைரை தாக்க வந்துட்டு இருக்கும் போது டிசைர் ஒரு சின்ன ஒரு கத்தியை பயன்படுத்தி ஸ்ட்ரென்த் சொல்ற ஒரு மேஜிக் மூலமா அந்த ஸ்வாட அவ தடுத்துட்டு இருப்பான். அப்படி இருந்தும் அசட்டோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கறனால முட்டி கீழே விழுந்துட்டு இருப்பான். அவ கொஞ்ச நேரத்தை கூட வேஸ்ட் பண்ணாம வேகமா டிசைரை தாக்கிறதுக்கு ஓடி வந்துட்டு மாறி மாறி தாக்கிட்டு இருப்பான். அவனோட அந்த நைஃபை பயன்படுத்தி அவன் அதுல இருந்து தடுத்துட்டு இருப்பான். நான் உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கரா இருந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் எதுக்காக உன்னை என்னால தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அசட் கேட்டோன்னே அசட் உனக்கு இது ஃபன் மாதிரி தெரியலையான்னு சொல்லிட்டு டிசர் கேட்டோன்னே இது வரைக்கும் நீ நடந்த பேட்டில்ல ஒரு வாட்டி கூட உனக்கு ஈக்குவலா ஒரு ஆப்போனன்ட் வந்ததே இல்ல. அதை நான் ஏற்கனவே நான் உன்னை பார்த்திருக்கேன். பவர்ஃபுல்லான ஒரு சேலஞ்சே எதுவுமே இல்லாதனால நீ எப்பவுமே போரா தான் இருந்துட்டு இருந்த. இப்போ இதை பார்த்து நீ என்ன நினைக்கன்னு சொல்லிட்டு டிசர் கேட்டோன்னே இப்போ எனக்கு எந்த ஒரு ஃபன்னுமே இல்ல, உன்னை தோக்கடிக்கணும் அது மட்டும் தான் இப்போ என்னோட குறிக்கோளா இருந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவ தாக்க வர்றதை பார்த்தோன்னே உன்னால முடிஞ்ச என்ன தாக்கி போறன்னு சொல்லிட்டு டீசர் தயாராயிட்டு இருப்பான். அப்போ ஃப்ரோசன் த்ரோன் சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இடத்தையே அவளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பா. இது விஷன் மேஜிக் மாதிரி தெரியுது, என்னால கண்டிப்பா இதை இன்வெஸ்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு டீசர் பார்த்துட்டு இருக்க. நீ இப்ப தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஐஸ் பியரையும் அவனை தாக்கிட்டு இருப்பான். அவனை
அவனால அங்கிருந்து தப்பிச்சு போவே முடியாது. அடுத்தது அவளோட மேஜிக்கல் சர்க்கிள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா மேஜிக் மூலமா ஒரே நேரத்துல அவனை தாக்கிட்டு இருப்பான். உன்னால இந்த சாதாரண மேஜிக்கை பயன்படுத்தல என்ன அவ்வளவு சீக்கிரத்தை தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணோட அந்த மேஜிக்கல் சர்க்கிள்ஸ் எல்லாமே அவனோட கண்ட்ரோலுக்கு மாறிட்டு இருக்கும். இப்போ என்னோட பவரை காட்டுறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு டீசர் அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா அவளோட எல்லா மேஜிக்கல் சர்க்கிளையும் மொத்தமா வெடிச்சு செதற வச்சுட்டு இருப்பான். இவனால எப்படி இப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு அவன் மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நீ எத்தனை இதை உருவாக்குனாலும் சரி உன்னால உன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி என்ன ரீச் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே அவன் திருப்பியும் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அவளோட ஸ்வாட பயன்படுத்தி தாக்குனாலோ அவளோட மேஜிக்கல் பயன்படுத்தி தாக்குனாலோ இவனை கிட்ட நெருங்கவே முடியலன்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். அந்த ஐடியா படி அங்க இருக்கிற எல்லா மேஜிக்கையும் திரும்ப எடுத்துட்டு அவளோட மேஜிக்கல் ஸ்வாட பயன்படுத்தி தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். அதே நேரத்தில் டோரக்கோ பிராம் வெஸ்ட் டொனேட்டா பெர்சிவல் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை தொடங்குறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் டொனேட்டாவும் பிராமும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. பிராம் அவனோட கிக் மூலமா டொனேட்டாவை தாக்கிட்டு இருப்பான். நான் நினைச்சதை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிராம் சொன்னோன்னே அந்த ஸ்பைக்கி ஹேரை வச்சிருக்கவன் டொனேட்டாவை கூட சேரதுக்கு முன்னாடி நம்ம அவனை தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொல்லிட்டு இருக்க பெர்சிவல் இப்போ நீ என் கூட சேர்ந்து சண்டை போடுறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு டொனேட்டா அவனை கூப்பிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருமே நினைச்சது நடந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம ரம்பிள்ல இறங்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு பெர்சிவல் அவனோட சோட தூக்கி பிராம நோக்கி எரிஞ்சிட்டு இருப்பான். ஆனா பிராம் அதை தடுத்துருவான். டொனேட்டாவும் பெர்சிவலும் ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் எதிரெதிர் திசையில இருந்து அவங்கள தாக்குறதுக்காக அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்காக்கு டீசரோட ஞாபகம் வந்தவன என்னால அது பண்ண முடியும் செக் மேட்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்கை பயன்படுத்தி ரெண்டு பேரையுமே ஒரே நேரத்துல அவளோட வின் ஸ்ட்ரைக்கர் பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. அசெட் அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி அவளோட சோட ஒரு மேஜிக்கல் சோடா மாத்தி அவ சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறத பார்த்தோன்னா இது ஒரு மேஜிக்கல் ஸ்வாடு. அல்டிமேட்டான அட்டாக்க யூஸ் பண்ணக்கூடிய பவர் மேஜிக்கல் நைட்ஸால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூசுவலா இந்த மெத்தடை படிக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனா அசெட்டை பொறுத்த வரைக்கும் இது அவளுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அவ கண் இமைக்கிறதுக்குள்ள இதை சொல்லிட்டு அவளை பார்த்தாலே எனக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லிட்டு டிசைட் பார்த்துட்டு இருக்கு. அசெட் அவளோட மேஜிக்கல் சோட பயன்படுத்தி அவனை தாக்க வந்துட்டு இருப்பான். ஸ்டோன் பிரேக்கை பயன்படுத்தி அவன் அதை தடுத்துட்டு இருப்பான். அப்படியே அதை ஸ்லாஷ் பண்ணி மொத்தமா வெடிச்சு செதற வச்சுட்டு அவனை தாக்க வந்துட்டு இருப்பான். அடுத்ததா அவனோட ஃபயர் ராட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த ஃபயர் ராடையும் அவ மொத்தமா செதறடிச்சிட்டு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கல் சோட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே டிசைர் வச்சிருந்த அந்த சின்ன நைஃப் வெடிச்சு செதறிட்டு இருக்கும். டிசைர் உன்னை நான் தோக்கடிச்சிட்டேன், இதுல நான் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அசெட் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடியே இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல டிசைர் யூஸ் பண்ணிருப்பான். அந்த இடத்தையே அவனோட இடமா மாத்திருப்பான். ஏற்கனவே அவன் சண்டை தொடங்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிளாக் வைஸ் டவரை அவனோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருப்பான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு அந்த இதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இப்போ அவன் ஃபுல் அண்ட் ஃபுல்லா அதை கட்டுப்படுத்தி ப்ரீவியஸ் கிளாக் டவரையே மொத்தமா கேப்சர் பண்ணி அவனோட கோஸ்ட்டை அவன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இதனால ரேங்கிங் டோர்னமெண்டோட ஃபைனல் ரவுண்ட்ல மொத்தமா அவன் கிளியர் பண்ணனால இந்த மேட்சோட வின்னர் டிசைர் ஹெர்மன் சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டிசைர் ஜெயிச்சதை நினைச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரம் பண்ணி அவனுக்காக ஆதரவு தெரிவிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் பிரிக்கெட்டியும் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பா. ஆனா ஆல்ஃபாவோட ப்ரொஃபசரா இருக்கிற ஃபெர்க்மேன் ரொம்பவும் கோபத்துல எரிமலை மாதிரி பொங்கி எழுந்துட்டு இருப்பான். ரேங்கிங் டோர்னமெண்ட்ல சிங்கிள் ரேங்கர்ஸ்குள்ள வந்த 9 பேரோட பேரையும் அறிவிக்கிறதுக்காக ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துட்டு இருக்கும். ப்ரொஃபசர் பிக்கெட்டி இல்லீகலான விஷயத்தை பயன்படுத்தி தான் அந்த காமனரை இந்த ஷேடோ வேர்ல்ட்ல ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா ஷேடோ வேர்ல்ட்ல மேஜிக் நைட்டாலேயே அந்த காமனரை தோக்க முடிக்க முடியலன்னா இங்க ஏதோ ஒரு ஃபோர்ஜரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஃபிராக்மேன் அவன் தேவையில்லாத குற்றத்தெல்லாம் ப்ரொஃபசர் பிக்கெட்டி மேல திணிச்சிட்டு இருப்பான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ப்ரொஃபசர் பிக்கெட்டி ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா? அதுக்கு ஏதாச்சும் ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கா? நாங்க எல்லாருமே மேட்சை நாங்க உன்னிப்பா கவனிச்சுட்டு தான் இருந்தோம். இங்க எந்த ஒரு இல்லீகலான விஷயமும் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்கு. ப்ரொஃபசர் ஃபெர்க்மேன் நீங்க இப்ப ஹெட் மாஸ்டரோட முன்னிலையில இருந்துட்டு இருக்கீங்க, தேவையில்லாம பேசுறத கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஹெட் மாஸ்டரோட 2 அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பாங்க. ஹெட் மாஸ்டரோட தலைமையில நாங்க சோதிச்சு எடுத்த சிங்கிள் ரேங்கர்ஸ் இருக்கிற 9 பேரோட நேம்ஸ் இதுதான் சொல்லிட்டு ஒரு போர்டை காட்டுறதை பார்த்தோன்னே நீங்க ஏற்கனவே இதை தீர்மானிச்சிட்டீங்கன்னா எதுக்காக இந்த மீட்டிங்கை நீங்க நடத்துனீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபசர் பார்த்து கேட்டுட்டு இருக்கேன். உங்க எல்லாரோட ஒப்பீனியன்ஸை கேட்கறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். நான் சிங்கிள் ரேங்கர்ஸா மாறி இருக்க அந்த டாப் 9 சேர்ந்த மெம்பர்ஸோட நேமை இப்ப நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்லிட்டு இருப்பான். எங்களோட பார்ட்டியோட அப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் ஆல்பா கிளாஸை சேர்ந்தவங்களை எண்ணிக்கையை மொத்தமா குறைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்க பார்ட்டியை சேர்ந்தவங்க ஈஸியாவே அந்த சிங்கிள் ரேங்கர்ஸ்குள்ள மாறிடுவாங்க. அதனாலதான் நாங்க அந்த மாதிரி பண்ணோம். இது உனக்கே நல்லாவே தெரியும்ல அசெட்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே நீங்க எங்களை தோக்கடிச்சா மட்டும்தான் சிங்கிள் ரேங்கர்ஸா மாற முடியும் சொல்லிட்டு எண்ணத்தோட தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ப்ளூ மூணு சேர்ந்து 3 பேருமே எங்களை தோக்கடிக்கிறதுக்காக கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்ற எண்ணம் எனக்கு முன்னாடி இருந்துச்சு. அதனாலதான் நம்ம சண்டை தொடங்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த
ப்ரீவியஸ் கிளாக் வைஸ் டவரை என்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு கரெக்டான டைம் பத்தல. நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஆன் ஒன் சண்டையில ஈடுபடும் போதுதான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே அதை நான் என்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தேன் சொல்லிட்டு டீசர் சொன்னோட இப்ப எனக்கு நல்லாவே புரியுது. நீ என் கூட பேட்டில்ல ஈடுபடுறதை விடவும் என்ன விடவும் ஒரு பெருசான ஒரு கோலை அடையணும் நீ ஆசைப்பட்டிருக்க. ஏற்கனவே நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நடந்த மாதிரி தான் இப்பவும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அசட் சொன்னோன்னே உன்னோட ஸ்வார்டு மட்டும் ரொம்ப ஸ்பீடா என்ன தாக்கிருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் அதுல தோத்துருப்பேன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்பான். ஆனா அந்த மாதிரி நடக்கிறதுக்கு நாங்க விட மாட்டோம்னு சொல்லிட்டு பிராமும் ரொமான்டிக்காவும் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு டொனேட்டாவையும் பைக்கி கேரையும் என்னால ஈஸியா அழிக்க முடிஞ்ச எங்களால உன்னை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய விஷயமா, நாங்க கண்டிப்பா அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது நாங்க டிசைர் கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்போம் சொல்லிட்டு ரொமான்டிக்காவும் பிராமும் டிசைரோட பக்கத்துல வந்துட்டு அசட்டை கடிச்சு திங்கிற மாதிரி கோவத்துல இருந்துட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்கா அன்னைக்கு உன்னோட மேஜிக்கால தான் நம்ம எல்லாருமே தப்பிச்சோம். உண்மையிலேயே நீ ரொம்ப சிறப்பா தான் நீ செயல்பட்டேன்னு சொல்லிட்டு டிசைர் சொன்னோன்னே அப்புறம் நான் வந்து சிறப்பா செயல்படலையான்னு சொல்லிட்டு பிராம் கேட்கறத பார்த்தோன்னே நீங்க ரெண்டு பேருமே நல்லா சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் தலையில ஒரு நாயை தடை விடுற மாதிரி வரடி விடுறத பார்த்தோன்னே அவங்க பாட்டியே ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கும். ப்ரொஃபசர் ஃபெர்க்மேன் உன்ட்ட நான் தோத்தனால என்ன கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அசட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. டீசர் உன்ட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும்னு ஆசைப்படுறேன், உன்னோட ட்ரைனிங்ல என்னையும் சேர்த்துக்கிடுவியான்னு சொல்லிட்டு அசட் கேட்டோன்னே காலையில 6 மணிக்கு அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மெயின் கேட்டு கிட்ட இருக்கிற ட்ரைனிங் ஏரியால வந்து எங்களை மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருக்க அவ ஒரு சந்தோஷத்தோட அசட் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. ப்ரொஃபசர் பிக்கெட்டி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கிளம்புவோம் சொல்லிட்டு அவங்க 3 பேருமே அந்த இடத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. நீங்க இன்னைக்கு நல்ல வேலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் பிக்கெட்டி அவளோட மேஜிக்கை பயன்படுத்தி பெஸ்ட் வேர்ல்ட் பேக்கரியில இருந்து ஒரு ஸ்பெஷல் கேக்க வெளியே கொண்டு வந்துட்டு இருப்பா. அது பிராமோட சைஸ்ல இருந்துட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே ரொமான்டிக்காவும் பிராமோட கண்ணும் அந்த கேக் மேலேயே போயிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். காய்ஸ் நீங்க 3 பேருமே இன்னையில இருந்து சிங்கிள் ரேங்கர்ஸா அபிஷியலா நான் ரெஜிஸ்டர் பண்றேன். நீங்க 3 பேருமே ஆல்பா கிளாஸுக்கு ப்ரோமோட் பண்ணப்பட்டுட்டீங்கன்னு சொன்னோன்னே அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. அதே நேரத்துல ஃபெர்க்மேன் அசட்டை பிடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு அவன் கொந்தளிச்சு எல்லா கோவத்தையும் அவன் மேல காட்டிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்கா அப்படி ஆனந்த கண்ணீர்லயே அப்படி நனைஞ்சிட்டு இருப்பா. பிராம் அவன் ஒரு சந்தோஷமான உலகத்துல அந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பான். அப்போ ப்ரொஃபசர் பிரிக்கெட்டிக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துட்டு இருக்கும். சின்ன வயசுல ஒரு ஆர்பனேஜுக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கிற சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பையன் மட்டும் ப்ரொஃபசர் எனக்கு நீங்க மேஜிக்கு கத்து கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டவன அவளும் அவனுக்கு தியரிக்கலா மேஜிக்கையும் பிராக்டிக்கலா மேஜிக்கையும் எல்லாத்தையும் அவளுக்கு கத்து கொடுத்த எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். டீசர் நீ ரொம்ப வளர்ந்துட்டு அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்காவே மாறிட்டேன்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும். டீசர் ரொமான்டிக்கா பிராம் இவங்க 3 பேருமே ஆல்பா கிளாஸ்ல ப்ரொமோட் ஆனக்கு அப்புறம் அவங்களுக்கு வாட்டி ஒரு விடுமுறை விட்டுட்டு இருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைமா அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க. டீசர் சன் கூட சேர்ந்து நான் ஒன்னா இருக்க போறேன்னு சொல்லிட்டு பிராம் ரொம்பவும் குதூகலத்தோட இருந்துட்டு இருப்பான். பிராமும் ரொமான்டிக்காவும் ரொம்ப சந்தோஷத்தோட ஷாப்பிங் மால்குள்ள போயிட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்கா புது வண்ண ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அவ காட்டிட்டு இருப்பா. ரொமான்டிக்கா நீ பாக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே நான் கண்டிப்பா நல்லா தான் இருப்பேன், நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நீ என்ன பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒன்னு கூட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்து கத்திட்டு இருக்க. பிராமும் விதவிதமான ட்ரெஸ் போட்டுட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் காட்டிட்டு இருப்போம். அடுத்ததா பிராம் டிசைருக்கு ஒரு நெக் டை வாங்குறதுக்காக சோப்பு நல்லா இருக்குமா, ப்ளூ நல்லா இருக்குமா, எல்லோ நல்லா இருக்குமா, கிரீன் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அவன் டிசைன் பண்ண முடியாம பிராம் திணறிட்டு இருப்பான். ரொமான்டிக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே என்னால முடியாது, இந்த மாதிரி சூழ்நிலையில அவனை தடுத்து நிறுத்துறதுன்னு சொல்றது முடியாத காரியம் சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே எல்லாம் முடிச்சிட்டு அவங்க அங்க இருந்து அடுத்த கடையை நோக்கி கிளம்பிட்டு இருப்பாங்க. பொண்ணுங்க ஷாப்பிங் பண்றதை விட இவன் அதிகமாவே பண்ணிட்டு இருக்கானு சொல்லிட்டு ரொமான்டிக்கா புலம்பிட்டு இருக்க. பிராம் நல்லா சந்தோஷமா இருக்கான்ல, அதை நினைச்சா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு டீசர் சொல்லிட்டு இருப்போம். அதே கடைக்கு அஸ்டட்டும் வர்றதை பார்த்தோன்னே எங்க கூட நீ ஜாயின் பண்ணதுக்கு தயாரா இருக்கியான்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே ரொமான்டிக்காவும் பிராமும் சேர்ந்து ஒரு பொம்மையை எடுக்கிற விளையாட்டை விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ அவளுக்கு ஒரு கரடி பொம்மை பிராமுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். திடீர்னு அவங்க 2 பேரும் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பாங்க. அசட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, டீசர் நீங்க எதுக்காக அவ கூட ஒட்டி நின்னுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பிராம் பார்த்து ஷாக் வரத பார்த்தோன்னே அசட் உடனே பிராம தூக்கி டீசர் பக்கத்துல நிப்பாட்டிட்டு இது போதுமான்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இந்த உலகத்திலேயே உங்களே மாதிரி நல்லவங்களை பார்த்ததே கிடையாது, அதனால நீங்களும் எங்க கூட தாராளமா சேர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பல்ட்டி அடிக்கிறத பார்த்தோன்னே இவனே மாதிரி ஒரு துரோகிய பார்த்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா பார்த்து கத்திட்டு இருப்பான். அடுத்தது அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடுறதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. இதுல டீசரும் ரொமான்டிக்காவும் ஒரு டீம், அசட்டும் பிராமும் ஒரு டீம். நம்ம இப்போ விளையாட போற இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஆப்போனன்ட் கூட நம்ம சண்டை போடல, நம்ம அகாடமியிலேயே டாப் கிளாஸ் ஸ்வாட்
ஸ்காட்ஸ்மேன் கூடயும் மேஜிக் நைட் கூட தான் சண்டை போட போறோம், அதனால கொஞ்சம் சீரியஸாவே இருந்துக்கோன்னு சொல்லிட்டு ரொமான்டிக் ஆட்ட டிசைர் சொன்னோன்னே இந்த கேமை நான் இன்ஸ்டன்ட் மூமெண்ட்ல முடிச்சிட்டு அடுத்த கேம்ல நான் டிசைர் சான் கூட சேர்ந்து ஜோடி போட்டு நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு பிராம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு அவனோட பவரை பயன்படுத்தி அந்த காயினை தாக்கிட்டு இருப்பான். ரொமான்டிக் அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி தாக்கி அவளோட ஃபர்ஸ்ட் கோலையும் அடைய வச்சுட்டு இருப்பான். இப்போ உங்களுக்கு நான் ஒரு சரியான பாடத்தை புகட்டிட்டேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே ஓகே இப்போ என்னோட பவரை காட்ட போறேன்னு சொல்லிட்டு அசெட் அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி அவளோட கோலை போட்டுட்டு இருப்பான். இப்பதான் இந்த மேட்ச் சூடு பிடிக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவ தாக்கிட்டு இருப்பா. அசெட்டும் பிராமும் சேர்ந்து அவங்க ஈக்குவலா அவங்களோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. டிசைரோட கண்ணுக்கு முன்னாடி அசெட், ரொமான்டிகா, பிராம் இவங்க 3 பேருமே ஒரு பேட்டில்ல சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும். டீசர் அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி அவனும் கோல் போட்டுட்டு இருப்பான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அசெட் சந்தோஷமா விளையாடி முடிச்சுட்டு அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் அவளை நான் பார்க்கவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொமான்டிகா சொன்னோன்னே நீ மறந்துட்டியா, அவ இனிமேல் நம்ம கூட தான் ட்ரைனிங் எடுக்க போறோம், அதுலயும் நம்ம ஆல்பா கிளாஸ்ல ப்ரொமோட் ஆயிருக்கிறனால அகாடமியில நம்ம அவளை கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு பிராமும் டிசைரும் சொன்னோன்னே அதை நான் மொத்தமா மறந்துட்டேனே சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருப்பா. பிராமும் ரொமான்டிக்காவும் ஆல்பாவோட கிளாஸ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்ட எல்லாமே அதுக்கு பலன் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே நீங்க 2 பேருமே ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு டிசைர் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு மார்னிங் பிராக்டிஸுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னே இவ்வளவு நாள் நம்ம பிராக்டிஸ் பண்ணது எல்லாமே ஆல்பா கிளாஸுக்கு வரதுக்காக தான், திருப்பியுமா பிராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே அவங்களோட பிராக்டிஸ் தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். அசெட்டும் அவங்களோட பிராக்டிஸ்ல ஒன்னா சேர்ந்து அவங்க 4 பேரும் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ரொமான்டிக்கா என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் அசெட் அவங்க கூட சேர்ந்தது அவளுக்கு பிடிக்காது, அவ கோபத்தோட இருந்துட்டு இருப்பா. பிராம் அவனோட ஸ்வாட் டெக்னிக்கை பயன்படுத்தி இன்ஸ்டன்ட் மூவ்மெண்ட்ல அவன் அசெட்டை தாக்கிட்டு இருப்பான். ஏற்கனவே ரொமான்டிக்கா அந்த பால் பிராக்டிஸ் பண்ண மாதிரியே அசெட் அவளோட ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி பாலை கொண்டு போய் அந்த சர்க்கிள்ல உட வைக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஆனா அவளால முடியாது. ஆனா ரொமான்டிக்கா ஏற்கனவே அதிகமான ட்ரைனிங் எடுத்தனால அவ சாதாரணமா அந்த பாலை கொண்டு போய் அந்த சர்க்கிள்ல போட்டுட்டு இருப்பா. அடுத்ததா டிசைர் 5 பால்ஸை கொடுத்துட்டு இருப்பான். அந்த 5 பால்ஸையும் எடுத்து அவ கரெக்டா அந்த சர்க்கிள்ல போட்டுட்டு இருப்பா. இதுக்கு மேலேயே அதிகமான பால்ஸ் கொடுக்கறது பார்த்தோன்னே கொஞ்சம் விட்டு அதிகமாவே என்னை வச்சு நீங்க கலாய்க்கிங்கன்னு சொல்லிட்டு அவளோட பாலை பயன்படுத்தி அவங்க 2 பேரையும் தாக்கி அழிச்சிட்டு இருப்பா. செட் நல்லபடியா ட்ரைனிங் எல்லாம் முடிச்சக்கு அப்புறம் அவ அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பா. அடுத்த வாட்டி நம்ம பேட்டில்ல ஈடுபட்டோம்னா அது கண்டிப்பா உண்மையான ஃபைட்டா தான் இருக்கும். ஏன் அதுல நம்ம சாவதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா மாறியே தீரணும் டிசைர் சொல்லிட்டு இருக்க. உங்களை நான் நம்புறேன் டிசைர் சான் சொல்லிட்டு பிராம் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது, கண்டிப்பா நம்ம இதை பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காவும் சொன்னோன்னு அவங்க 3 பேருமே முழு மூச்சோட அவங்களோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. காலையில அவங்களோட கிளாஸ் தொடங்கிட்டு இருக்கும். ஷேடோ வேர்ல்டுக்கும் ஹியூமனிட்டியான வேர்ல்டுக்கும் பேட்டில் கண்டினியூஸா நடந்துட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் இது கண்டினியூஸா நம்ம இதுல டிசாஸ்டரா உருவாக்கிட்டு தான் இருக்கு. நம்மளோட வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் பாதியா குறைஞ்சிட்டு அதுலயும் 99.9% ஷேடோ வேர்ல்ட்ல இருந்து கிளியர் பண்றது சக்சஸ்ஃபுல் ரேட்டா தான் இருந்துட்டு இருக்கு. ஷேடோ வேர்ல்ட நம்ம கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு மேஜிக்கல் ஜெம் சொல்லிட்டு ஒரு பவர் நம்மளுக்கு கிடைக்கும். பார்க்கிறதுக்கு ஒரு கிறிஸ்டல் ஷேப் ஆடுக்கிற அந்த மேஜிக்கல் ஜெம்மை பயன்படுத்தி நம்ம அதிகமான மானாவை இதுல இருந்து நம்ம கன்சியூம் பண்ண முடியும். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஜிக்கல் ஜெம்ல இருக்கிற பவரை நம்ம டெக்னாலஜி மூலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு ரிசல்ட்டா நம்ம சொல்லணும்னா நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைஸ், வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே உதாரணமா சொல்லலாம். இது எல்லாமே மேஜிக் ஜெம்ஸோட டெக்னாலஜி மூலமா தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை இன்வெர்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு யாரா சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே ரொமான்டிக்கா காலையில அதிகமான ட்ரைனிங் எடுத்திருக்கனால கிளாஸ்ல தூங்கிட்டு இருப்பா. இந்த ஆன்சர் உனக்கு தெரியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே சார் மாஸ்டர் ஆஃப் மேஜிக்கல் டவரை உருவாக்குனது சார்ட் எக்ஸாரியன் சொல்லிட்டு சொன்னோன்னே அதே மாதிரி அவளும் கரெக்டா சொல்லிட்டு இருப்பா. காலையிலேயே இப்படி தூங்கிட்டு இருக்கே, கொஞ்சம் லெக்சரை கவனிக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு டீச்சர் கேட்டோன்னே இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீ தான். மார்னிங்ல பிராக்டிஸ் சொல்ற பேர்ல என்ன மொத்தமா நீ கொண்டுட்ட, இப்போ என்னோட எனர்ஜி எல்லாமே பாலா போயிட்டு அதனால இப்படி தூங்க தான் செய்ய முடியும் சொல்லிட்டு ரொமான்டிக்கா புலம்பிட்டு இருக்கு. அவங்களோட கிளாஸும் முடிஞ்சிட்டு இருக்கும். எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. சேரோட கேங்க சேர்ந்தவங்க அந்த ப்ரொஃபசர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்க வர்றத பார்த்தோன்னே நீங்க தானே ரேங்கிங் டோர்னமெண்ட்ல சிங்கிள் ரேங்கரா வந்தது, உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ப்ரொஃபசர் பிளீலூட் நான் உங்ககிட்ட ஒரு ஃபேவர் கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னே நீ உன்னோட பார்ட்டிக்கு சப்போர்ட் வேணும்னு ஆசைப்படுறியான்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் கேட்டோன்னே அவன் ஒரு ரெக்வெஸ்ட் ஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். ஹெர்பியன் அகாடமியை சேர்ந்தவங்க ஒரு பார்ட்டியை ரெக்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தாங்க. எங்களோட பார்ட்டியை ரெக்வெஸ்ட நீங்க அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு டீசர் கேட்டோன்னே என்ன மன்னிச்சிரு, இது முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் அதை நிராகரிச்சிட்டு இருப்பா. மேஜிக் ஸ்டோன் சொல்ற அந்த டியர் ஆஃப் டிராகனால ஹெரோனியம் பிரான்ச்ல தான் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் சொன்னோம். அவுட்டர்ஸ் சொல்றவங்க இன்னும் 10 மணி நேரத்துல அதை திருட போறாங்கன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே டியர் ஆஃப்
ரெக்னல் சொல்ற அந்த மேஜிக்கல் ஜெம்ஸ் அவுட்டர்ஸ் சொல்றவங்க ஆட்டைய பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நீ பீட்டா கிளாஸ்லயே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஜாயின் பண்ண, உனக்கு இது எப்படி தெரியும் சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் ஷாக் ஆகுறத பார்த்தோன்னே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கு இது கரெக்டான டைமே கிடையாது. கூடிய சீக்கிரத்துல அந்த மேஜிக்கல் ஸ்டோனை அந்த அவுட்டர்ஸ் ஆட்டைய போட போறாங்க. ப்ரொஃபசர் பிளிக்வுட், உங்களால மட்டும்தான் இந்த எங்களோட பார்ட்டியை ரெக்யூஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனால ப்ளீஸ் இதை நீங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே மேஜிக்கல் டவரோட ஹெட் குவார்டரை காட்டிட்டு இருப்பான். மாஸ்டர் சோடு, நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு, ஹெர்மோலியம் பிரான்ச்ச அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றத பார்த்தோன்னே சோடுன்னு சொல்றவன் அவனோட டிவைஸை திறந்து பார்த்துட்டு அதுல டிசைரோட பயோடேட்டா இருக்கிறத பார்த்தோன்னே இவன் யாருன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுட்டு நடு ராத்திரியில யாருமே இல்லாத தெருவுல ஒருத்தன் பிரெட்டை தூக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு ஒருத்தன் மேல மோதி கீழே விழுந்துட்டு இருப்பான். எதுக்காக இந்த மாதிரி நடு ராத்திரியில அறக்க பறக்க பதறி அடிச்சு ஓடி வந்துட்டு இருக்க, நீ யாருன்னு சொல்லிட்டு கைய கொடுத்து எழுப்பி விடுறத பார்த்தோன்னே என்ன மன்னிச்சிருங்க, என்னோட சிப்லிங்ஸ் வீட்டுல பசியோட நான் வருவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த பிரெட்டை என்னோட சிப்லிங்ஸுக்காக நான் அறக்க பறக்க கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே நடுராத்திரி இந்த மாதிரி தனியா வந்தா திடீர்னு ஏதாச்சும் பெரிய ஆபத்து உனக்கு வரும்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை கீழே போட்டு அவன் காலால மிதிச்சிட்டு நான் சொன்ன ஆபத்து இதுதான், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல அவன் ஒரு டிராகன் மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்து அவனோட முகத்துல மாட்டினோன்னு அவன் பின்னாடி அதிகமான சோல்ஜர்ஸ் ஒரு ஆர்மி மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அவன் வேற யாரும் கிடையாது, அவுட்டரோட லீடரா இருக்கிற கிரைக்கன். அவனோட சோல்ஜர்ஸ்ல ஒரு பகுதியை சேர்ந்தவங்க ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி இன்னொரு பகுதியை சேர்ந்தவங்க ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தியும் அவங்க தாக்கிட்டு இருப்பாங்க. டியர் ஆஃப் ரெக்னல பாதுகாத்து வச்சிருக்கிற அந்த டவர் முழுக்க ஒரு பேரியரால நிரப்பப்பட்டு இருக்கும். அவங்களோட அட்டாக்ஸ்னால எந்த ஒரு பாதிப்புமே அந்த பேரியருக்கு வராது. மேஜிக்கல் டவரை சேர்ந்தவங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா 2 அட்டாக் ஒரே நேரத்துல வந்து தாக்கும் போது கண்டிப்பா இதால தாக்கு பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சோல்ஜர்ஸ் அவங்களோட வெப்பன்ஸை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு சோல்ஜர்ஸ் அவங்களோட ஃபயர் மேஜிக்கையும் ஐஸ் மேஜிக்கையும் பயன்படுத்தி ஒரே நேரத்துல 2 அட்டாக்கை பயன்படுத்தி அந்த பேரியரை தாக்கணும்னு அவன் நினைச்ச மாதிரி அது வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அந்த கதவும் திறந்துட்டு இருக்கும். அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே உள்ள நுழைஞ்சிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே மேஜிக்கல் டவரோட ஆர்மியை சேர்ந்தவங்க அவங்கள தாக்கிறதுக்காக தயார் நிலையில அவங்களோட வெப்பன்ஸ் பயன்படுத்தி நிக்கிறத பார்த்தோன்னே அவுட்டரோட லீடர் கிரைக்கன் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். மேஜிக்கல் சோல்ஜர் அவங்களோட ஃபயர் ஐஸ் மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களோட பேரியரை பயன்படுத்தி அதை தடுத்துட்டு இருப்பாங்க. 2 பேருக்கும் நடுவுல பேட்டில் ஆரம்பிச்சிட்டு இருக்கும். மாஸ்டர் கிரைக்கன், நம்ம இப்ப என்ன செய்யன்னு சொல்லிட்டு அவங்க சோல்ஜர்ஸ் கேட்டோன்னே கிரைக்கனோட கேங்க சேர்ந்தவங்க ஒரு இன்விசிபிள் மேஜிக் மூலமா அங்கிருந்து காணாம போயிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே ஒரு கலவர பூமியா மாறிட்டு இருக்கும். கிரைக்கன் கரெக்டா ட்ரெஷர் இருக்கிற ரூம்குள்ள நுழைஞ்சிட்டு இருப்பான். டியர் ஆஃப் ரெக்னல ஒரு பெட்டகத்துல போட்டு அடைச்சிட்டு நாலாபுரமும் சேஃப்டியான செக்யூரிட்டி இருந்துட்டு இருக்கும். 4 பக்கத்துலயும் அவனோட சோல்ஜர்ஸ் அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அந்த பேரியரை உடைக்க முடியாது. கிரைக்கன் அவனோட ஏர்த் ரேஜ் சொல்ற மேஜிக் மூலமா அந்த செக்யூரிட்டி மொத்தத்தையும் துவம்சம் பண்ணி டியர் ஆஃப் ரெக்னல அவன் அடைஞ்சிட்டு இருப்பான். கடைசியில டியர் ஆஃப் ரெக்னல் சொல்ற அந்த ஹை ரேங்க் மேஜிக் ஜெம் எனக்கு சொந்தமாயிட்டுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள பிராம் அவனோட சோட பயன்படுத்தி அவுட்டர்ஸா இருக்கிற உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், ஒழுங்கா என்கிட்ட சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே நான் உன்ட்ட ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், நாங்க தான் அவுட்டர்ஸ் சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பாங்க. அவன் அந்த மேஜிக் எல்லாத்தையும் செதறடிச்சிட்டு அவன் அவங்களோட சோட பயன்படுத்தி அவங்க எல்லாரையும் தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். இந்த குரூப்ல 2 ஸ்வாட்ஸ்மேன் 4 மேஜஸ் ரொமான்டிக்கா யூஸ் பண்ற மாதிரி இவங்களுக்கும் மேஜிக்கல் சர்க்கிள் ஒரே மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. நான் இப்ப என்ன செய்யும் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபயர் அட்டாக்கும் ஐஸ் அட்டாக்கும் ஒரே நேரத்துல பெறாம தாக்க வந்துட்டு இருக்கும். அவன் அந்த அட்டாக்கை சாதாரணமா தாக்கிட்டு அவன் டைரக்டா போய் ஒரு சோல்ஜரை தாக்கிட்டு இருப்பான். என்டாங்கிள் சொல்ற ஒரு மேஜிக் மூலமா கிரைக்கன் பிராம கேப்சர் பண்ணிட்டு அவனோட டூம் ஃபீஸ்ட் மூலமா பிராம தாக்கிட்டு இருப்பான். உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவும் கம்மியா இருந்துட்டு இருக்கு, அதனால உன்னை இப்போ உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு பைண்ட் சொல்ற ஒரு மேஜிக் மூலமா ஒரு மேஜிக்கல் செயின் பிராம கேப்சர் பண்ணதுக்கு போயிட்டு இருக்கும். இதை தாக்குற அளவுக்கு என்கிட்ட ஸ்பீட் இல்லைன்னு நினைச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவன் டாச் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு வால் மாதிரி ஒண்ணு வந்து அவனை கேப்சர் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்கும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னல உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது, உன்னோட யூனிஃபார்ம் பார்க்கும்போது இது ஹெர்பியன் அகாடமியோட ஸ்டூடெண்ட் நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் பேட்டில்ல நீ உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு நீ சண்டைக்கு வா, ஆனா நெக்ஸ்ட் பேட்டில் சொல்லிட்டு ஒன்னு இருக்கவே இருக்காது, ஏன்னா இப்போ உன்னோட கதையை முடிக்க போறன்னு சொல்லிட்டு அவங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு போயிட்டு இருப்பாங்க. 3 பவரும் அவனை ஒரே நேரத்துல தாக்க போயிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு வின் ஸ்ட்ரைக் அந்த பவரை செதறடிச்சு பிராம ஒரு ஷீல்டு மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு வின் ஸ்ட்ரைக் ஒரு சோல்ஜரை தாக்குறத பார்த்தோட அவன் உடம்புல ஒரு ஆர்மர் ஒன்று வச்சுட்டு இருப்பான். அந்த ஆர்மரை தொலைச்சிட்டு போற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்து
வந்துட்டு இருக்கும். ஒரு வின் ஸ்ட்ரைக் கிரைக்கரை தாக்க வந்துட்டு இருக்கும். அவனை சுத்தி இருக்கிற பேரியர் அதை தடுத்துட்டு இருக்கும். இந்த அக்யூரசியும் இந்த ஸ்பீடையும் பார்க்கும்போது மல்டிபிளான கேஸ்டர்ஸ் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு? செக்யூரிட்டி கார்ட்ஸ் நான் வரதுக்கு முன்னாடி என்ன தடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருக்காங்க. அதிகமான காஸ்டர்ஸ் எங்களோட மேஜிக்கை பயன்படுத்தி நான் வர்ற இடத்தை தாக்கிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு கிரைக்கன் அலர்ட் ஆகுறத பார்த்தோன்னே நீங்க எல்லாருமே என்ன உடனே ப்ரொடெக்ட் பண்ணுங்க, நான் இங்க எது தப்பிச்சு போக போறேன்னு சொன்னோன்னா அவனோட சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவனோட பேரியரை பயன்படுத்தி எந்த அட்டாக்கை பயன்படுத்தி அவனை தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க தடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப கிரைக்கன் அவனோட மேஜிக்கை பயன்படுத்தி பிராம தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ரெண்டு சோல்ஜர்ஸ் அவங்களோட ஃபயரும் ஐஸ் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்க போயிட்டு இருப்பாங்க. பிராம் அவனோட சோடா பயன்படுத்தி ரெண்டு சோல்ஜரையும் தடுத்துட்டு மூணாவது சோல்ஜர் அவனோட வெப்பனை பயன்படுத்தி பிராம தடுத்துட்டு இருப்பான். கிரைக்கன் அவனோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த இடம் ஃபுல்லாவே செதறடிச்சிட்டு ஏற்கனவே அவனோட சோல்ஜர் இருந்த இடத்தையும் செதறடிச்சோன்னா அவனோட சோல்ஜர் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா உன் கூடயே இந்த அளவுக்கு விசுவாசமா இருந்த உன்னோட சோல்ஜரை இந்த மாதிரி பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு பிராம் கோவப்படுறத பார்த்தோன்னே எனக்கு விசுவாசம் சொல்லிட்டு எதுவுமே கிடையாது, எனக்குன்னு சொல்லிட்டு அதிகமான சோல்ஜர்ஸ் என் கூட சேரதுக்கு தயாரா இருக்காங்கன்னு சொன்னோன்னா பிராம் கோபத்துல அவனோட சோடை பயன்படுத்தி அவன் கிரைக்கனை தாக்க வந்துட்டு இருப்பான். ஆனா அங்க இருக்கிற ஒரு ராக் அதை தடுத்துட்டு இருக்கும். உன்னோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்லாம் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு, ஆனா என் கிட்ட நெருங்குற அளவுக்கு உனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட டூம் ஃபிஸ்ட்டை பயன்படுத்தி பிராம தாக்கிட்டு இருப்பான். திருப்பி அவனோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அவன் பிராம மொத்தமா சோழி முடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். பிராம் அவனோட சோடை பயன்படுத்தி மாத்தி மாத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த ஸ்டோன் வெடிச்சு செதறினாலும் திருப்பியும் அது ரீஸ்டோர் ஆயிட்டு இருக்கும். உன்னோட யூஸ்லெஸ் ஆன அட்டாக்கை பயன்படுத்தி என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வின் ஸ்ட்ரைக் அவளை தாக்குறத பார்த்தோன்னே அந்த வின் ஸ்ட்ரைக் வந்த திசையை நோக்கி அவனோட பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ரொமான்டிக்கா இருந்த இடம் அவனுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். என்னோட பிளான ரெண்டு பொடி எங்க தடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் இங்க வரப்போறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு யாரு சொன்னான்னு சொல்லிட்டு கிரைக்கன் கேட்டோன்னே நீ கேட்டோன்னு அப்படி நாங்க சொல்லிடுவோமோன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அவனை கலைக்கிறத பார்த்தோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கிட்ட இந்த மாதிரி நடந்திருப்ப, இப்போ உனக்கு பெயின்னா என்னன்னு சொல்லிட்டு நான் காட்டுறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு கிரைக்கன் சொல்லிட்டு இருப்பான். நீ பண்ற ஜோக் எல்லாத்தையும் கேட்கும் போது உனக்கு நான் 30 பாயிண்ட்ஸ் தரேன்னு சொல்லிட்டு ரொமான்டிக் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறத பார்த்தோன்னே இதுக்கு மேல உன்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்டோன் மேஜிக் மூலமா அவளை தாக்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். பிராம் அந்த ஸ்டோனை விடவும் லைட்டிங் ஸ்பீட்ல அவ கிட்ட வந்துட்டு அதை எல்லாத்தையும் தாக்கி அழிச்சு அவன் ஏற்கனவே கிறுக்குத்தனமா சண்டையை போட்டுட்டு இருக்கான். எதுக்காக அவனை இன்னும் நீ ரொம்பவும் கோவப்படுத்திட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே அவன் இது வரைக்கும் நம்மகிட்ட சொன்னது எல்லாமே நடிப்பு தான் சொல்லிட்டு அவளோட வின் ஸ்ட்ரைக்கை பயன்படுத்தி அவனை தாக்கிட்டு இருப்பான். அவனோட பேரியர் அதை தடுத்துட்டு இருக்கும். இதை வச்சுலாம் என்ன ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு ஸ்டோன் கிரைக்கனோட மூஞ்சிலேயே தாக்குறத பார்த்தோன்னே நீ கொடுத்த அட்வைஸுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவளோட பவரை பயன்படுத்தி மாறி 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 அவனை தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அந்த ஸ்மோக்கை பயன்படுத்தி பிராமும் அவனை தாக்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனாலும் அவனோட பவர் முன்னாடியை விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால பிராமால அவன் கிட்ட நெருங்கவே முடியாது. உங்களோட பிளே டைமை மொத்தமா முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டு சொல்லிட்டு எர்த் ரேஜ் சொல்லிட்டு ஒரு மேஜிக் மூலமா அந்த இடத்தையே மொத்தமா துவம்சம் பண்ணிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்னு நினைச்சு கிரைக்கன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான். ஜஸ்ட் மிஸ்ல பிராமும் ரொமான்டிக்காவும் அதுல இருந்து தப்பிச்சிருப்பாங்க. அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அதிகமான ட்ரைனிங் தேவைப்படுது போல இருக்குன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே அவன் எல்லாம் முடிஞ்சிட்டு டியர் ஆஃப் ரெக்னல் எனக்கு கிடைச்சிட்டுன்னு சொல்ற சந்தோஷத்துல அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற ட்ரைனேஜ் வழியா அவன் தப்பிச்சு போவதுக்காக தயாராயிட்டு இருப்பான். டியர் ஆஃப் ரெக்னல் இப்ப எனக்கு சொந்தமாயிட்டு டவரோட ஹெட்டா இருக்கிற சோடால என்ன ஒண்ணுமே செய்ய முடியல, இப்ப இதுல நான் தான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நீ சந்தோஷப்படாத, உன்னை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஏற்கனவே அவனை மோதுன அந்த பிரெட்டை வச்சிருக்கிறவன் அவனுக்கு ஏத்தாப்புல வந்து நின்றுட்டு இருப்பான். அது வேற யாரும் கிடையாது, அதுதான் டீசரா இருந்துட்டு இருப்பான். உனக்கு எப்படி நான் இங்க வருவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஏற்கனவே என்னோட மார்க்டு மானவை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் அடிப்பட்டு கீழே விழுந்திருக்கும் போது அவன் கையை பிடிச்சுதான் அவன் தூக்கி இருப்பான். அப்பதான் அவன் மானா மார்க் பயன்படுத்தி அதை மார்க் பண்ணிருப்பான். அப்ப இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீ தானு சொல்லிட்டு கிரைக்கன் கேட்டோன்னே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட வழியிலேயே குறுக்கிட்டு இருப்பேன். கிரைக்கன் அவனோட டூம் ஃபிஸ்ட் மூலமா டீசரை தாக்கிட்டு இருப்பான். டீசர் அவனோட இன்வெஸ்ட்மெல் மூலமா அது எல்லாத்தையும் செதறடிக்கிறத பார்த்தோன்னே என்னோட மேஜிக் ஆக்டிவேட் ஆகலையா, இது இன்வெஸ்டிங் ஸ்பெல் ஆச்சே, இதை நீ எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஷாக் ஆகுறத பார்த்தோன்னே அவனோட டூம் ஃபிஸ்ட்டை ரொம்பவும் பவர்ஃபுல்லா அதிகமான மேஜிக்கல் சர்க்கிள் மூலமா டீசரை தாக்கிறதுக்காக அனுப்பிட்டு இருப்பான். எல்லாத்தையும் அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா செதறடிச்சிட்டு இது எல்லாமே யூஸ்லெஸ் தான், நீ திருப்பி திருப்பி பண்றனால உன்னால என் கிட்ட ஜெயிக்கவே முடியாது, ஒழுங்கா அதை என்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே அப்படி நீ என் கிட்ட நெருங்கி வந்தீனா இந்த டியர் ஆஃப் ரெக்னால நான் மொத்தமா அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உன்னால முடிஞ்ச அதை தொட்டு பாருன்னு சொல்லிட்டு கிராவிட்டி கண்ட்ரோல் சொல்ற மேஜிக் மூலமா அவன்
அவன் கிரைக்கனை தாக்கிட்டு இருப்பான். கிராக்கனோட பவர் செயல்படாது. அவன் ரொம்பவும் செயலற்ற நிலையில இருக்கிறத பார்த்து, நீ இப்போ கைப்பற்றினதை இப்ப என்கிட்டயே நான் எடுக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு டியர் ஆஃப் ரெக்னால டீசர் அவன்கிட்ட இருந்து திருப்பி எடுத்துட்டு இருப்பான். மேஜிக் ஜெம்மை நீ தொடவே இல்லை, தொடாமையே எப்படி அதோட பவரை நீ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறத பார்த்தோன்னே அதை பத்தி சொல்லதுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதனால இப்போ உன்னோட கதையை முடிக்கிறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனோட கிராவிட்டியோட பவரை கொஞ்சமா ஏத்தனோன்னு அந்த பவர் அவனை ரொம்பவும் துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். அந்த நேரத்துல கிரைக்கன் அவனோட மாஸ்க்ல தொட்டோன திடீர்னு ஒரு ஓவர் பவர்ஃபுல்லான ஒரு பெர்சாக்கான மூடுக்கு கிரைக்கன் மாறிட்டு இருப்பான். பார்க்கறதுக்கே ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரி மாறுறத பார்த்தோன்னே, நீ பார்க்கறதுக்கு ஒரு மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரி இருக்கே, மேஜிக்கல் பீஸ்ட் மாதிரி இருக்குன்னு கிடையாது, மேஜிக்கல் பீஸ்டே தான். இந்த பவரை பயன்படுத்தி ஒன்ன நான் இப்போ ஆட்டங்கான வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு கிக் கொடுத்துட்டு இருப்பான். டீசர் அடிபட்டு கீழே விழுந்துட்டு இருப்பான். அவன் திருப்பி டீசரை தாக்கிட்டு இருப்பான். டீசர் அதுல இருந்து டாச் பண்ணி கடைசியில ஒரு வால் பின்னாடி போய் நின்றுட்டு இருப்பான். அவன் ஓங்கி ஒரு குத்திட்டு இருப்பான். அதோட டீசரோட கதை முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்க. டீசர் அவனோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி கிரைக்கனோட வயிற்று பகுதியிலேயே தாக்கிட்டு இருப்பான். அப்படி இருந்தும் கிரைக்கன் அவனோட டூம் ஃபிஸ்ட் மூலமா டீசரை தாக்கனோட, இந்த தோற்றத்திலையும் என்னோட மேஜிக்கை என்னால ஈஸியா யூஸ் பண்ண முடியும், உன்னோட சாவை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கான டைம் வந்துட்டு, இதை நீனே சூஸ் பண்ணிக்கோ, என்னோட மேஜிக்கால நீ சாவ போறியா இல்ல என்னோட ஃபிஸ்டால நீ சாவ போறியான்னு சொல்லிட்டு ரெண்டு அட்டாக்கையும் ஒரே நேரத்துல அவன் யூஸ் பண்ணும்போது டீசர் அவனோட மேஜிக் அவனோட பேரியரால தடுத்துட்டு இருப்பான். அப்போ கிரைக்கன் பின்னாடி வழியா வந்து அவனை தாக்க வந்துட்டு இருப்பான். அதுல இருந்து அவன் டாச் பண்ணிட்டு அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா அவனோட பவர் எல்லாத்தையும் செதறடிச்சு மொத்தமா துவம்சம் பண்ண போற நேரத்துல கிரைக்கன் அவனோட பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி அவன் ஒரு வெப்பனை உருவாக்கிட்டு அந்த வெப்பனை பயன்படுத்தி அவன் டீசரை தாக்கிறதுக்கு வேகமா வந்துட்டு இருப்பான். டீசர் அவனோட பேரியரை முன்னாடி இருந்ததை விடவும் பல மடங்கு வேகத்தோட யூஸ் பண்ணோன அந்த பேரியர் எல்லாத்தையும் ஒன்னா உடைச்சு அவன் கிரைக்கன் அவன் கிட்ட நெருங்கிட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரோட பவரும் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். அந்த இடமே வெடிச்சு செதறிட்டு இருக்கும். அவுட்டர்ஸ் கிட்ட மோதுனா இந்த மாதிரி நிலைமை தான் வரும். உன்னோட கதை இவ்வளவு சீக்கிரத்துல முடியும் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிரைக்கன் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருப்பான். அந்த நேரத்திலையும் இன்வெஸ்டிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணி அவனோட ஸ்பெல்ல அவன் மொத்தமா செதறடிச்சிட்டு, இந்த மாதிரி ஒரு ரேரான ஸ்பெல்ல நான் பார்த்ததே கிடையாது, அதனாலதான் உன்னை தோக்கடிக்கிறதுக்கு அவனுக்கு இவ்வளவு நேரம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு அவனோட இன்வெஸ்டிங் ஸ்பெல் மூலமா கிரைக்கனோட உடம்புல இருக்கிற மேஜிக் எல்லாத்தையுமே செதறடிச்சிட்டு இருப்பான். கிரைக்கன் அவனோட கடைசி பவர் எல்லாத்தையும் ஒன்னு திரட்டி ஒரே அட்டாக்ல டீசரை காலி பண்ணதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஆனா டீசர் டியர் ஆஃப் ரெக்னலோட பவர் மூலம் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஃபயர் பால் மூலமா கிரைக்கனை தாக்கனோட கிரைக்கனோட மேஜிக்கல் பீஸ்ட் பவர் மொத்தமா அவன் உடம்பு விட்டு ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை பத்தி உன்கிட்ட சொல்லதுக்கான எந்த ஒரு அவசியமும் இல்லை, என்னோட ரோலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு கிரைக்கனை தோக்கடிச்சிட்டு டீசர் டியர் ஆஃப் ரெக்னலை கேப்சர் பண்ணிட்டு நின்னுட்டு இருப்பான். ரேமும் ரொமான்டிக்காம அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. டீசர் ஜெயிச்சது தெரிஞ்சோன்னா அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷத்துல பொங்கிட்டு இருப்பாங்க. ப்ரொஃபசர் பிரீலோடு டீசரை கூட்டிட்டு மேஜிக்கல் டவர் ஹெட் குவார்டர்ல சோட மீட் பண்ணதுக்காக அவங்க போயிட்டு இருப்பாங்க. நீ டியர் ஆஃப் ரெக்னலை பாதுகாத்தனால உனக்கு ரிவார்டா நீ என்ன ஆசைப்படுறன்னு சொல்லிட்டு பிரீலோடு கேட்டோன்னே, நான் மேஜிக்கல் டவர்ல இருக்கிற மாஸ்டர் சோடு கூட சேர்ந்து ஒரு செஸ் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னாவே கொஞ்சம் வினோதமா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு இருப்பா. அவன் அந்த கதவை திறந்து உள்ள போயிட்டு இருப்பான். ஓம் பேர் டீசர் ஹெர்மன், உன்னை நான் வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு சோட் சொன்னோன்னே மேஜிக்கல் டவரோட மாஸ்டர் இருக்க சோட் எக்ஸாரியன் அவன் முன்னாடி வந்து நின்னுட்டு இருப்பான். ஒரு வகையில பார்த்தனா டீசரோட பழைய நண்பன் அவன் முன்னாடி இருக்கிறத பார்த்தோன்னே, இப்பவும் சரி ஃபியூச்சர்லயும் இவனை விடவும் ஸ்ட்ராங்கான மேஜ இது வரைக்கும் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க, என்னோட நண்பனை நான் கடைசியில நான் மீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டீசர் பார்த்துட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு செஸ் போட்டி நடக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கும். என்னோட பழைய ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை கத்து கொடுத்தான், அந்த மெமரியை நான் ஒரு பொக்கிஷமா நான் மனசுல நான் வச்சிட்டு இருக்கேன், உங்களை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே, ஓகே நம்ம இந்த மேட்சை சாதாரணமா வைக்க வேண்டாம், இதுல ஒரு பெட் வச்சுக்கிடுவோம், இதுல யாரு தோக்காங்களோ ஜெயிக்கிறவங்களோட விஷ அவங்க நிறைவேற்றி ஆகணும், இதுதான் இந்த மேட்சோட பெட்டுன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே, நீ ஒரு சாதாரண ஸ்டூடெண்ட், நீ எனக்கு என்ன பெருசா விஷ கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு சோட் கேட்டோன்னே, சோடோட டெஸ்க்ல இருக்கிற வேலையை செய்யாத ஒரு ஜெம் எடுத்து அவனோட பவர் மூலமா அந்த ஜெம்மோட பவரை ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்தோன்னே சோடு மொத்தமா அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பான். காரணம் என்னன்னா, அது செயலற்ற நிலையில யூஸே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்த ஜெம்ம உயிர்த்தல வைக்கிறத பார்த்தோன்னே, உன்னால இதை எப்படி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு சோடு கேட்டுட்டு இருப்பான். ஒரு வகையில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே, ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை நான் ஜெயிச்சக்கு அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஃபெர்க்மேன் சொல்றவன் அவனோட வீட்டுல வச்சு அங்க இருக்கிற எல்லாருக்குமே பார்ட்டி கொடுத்துட்டு இருப்பான். ஏற்கனவே ஒரு ரூமர் பரவிட்டு இருக்கு, ரேங்கிங் டோர்னமெண்ட்ல நம்ம
நம்ம பீட்டா கிளாஸை சேர்ந்த அந்த டீசர்ட்ட தோத்ததா இங்க இருக்கிற எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே அது என்னமோ உண்மை தானே, நம்ம தான் தோத்துட்டோம்ல, அப்புறம் இதுக்கு அது ரூமராவே நினைச்சிட்டு இருக்கீங்க, பொய்யா உங்களால ரொம்ப நாள் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அசட் சொன்னோன்னே இது எல்லாமே உன்னோட தப்பு தான், இதுக்கு மேலையும் நீ எனக்கு தேவையே இல்ல, ப்ளூ மூனை விட்டுட்டு நீ மொத்தமா வெளியே போயிருன்னு சொல்லிட்டு ஃபெர்க்மன் சொன்னோன்னே அசட்டை விட்டு ப்ளூ மூனை சேர்ந்த மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிட்டு இருப்பாங்க. ப்ளூ மூன்லயே ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிற அசட் கொஞ்சம் கொஞ்சமா அவ டிசையரோட டீம்ல சேர்ற மாதிரி அவளுக்கு தெரிய வந்துட்டு இருக்கும். அவ அந்த ப்ளூ மூனோட கிரெஸ்ட தூக்கி எறிஞ்சிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பிட்டு இருப்பா. நீங்க ரெண்டு பேருமே அவுட்டர்ஸ சாதாரணமா தோக்கடிச்சிட்டீங்க, அதனால நம்ம டியர் ஆஃப் ரெக்னால ரெக்கவர் பண்ணிட்டோம், நீ சொன்ன மாதிரி நம்ம சாதிச்சிட்டோம், அந்த மாதிரி நான் சொல்லுவேன்னு மட்டும் நினைச்சிடாத. பிராமும் நானும் அன்னைக்கு சண்டை போடும்போது தப்பிச்சோம் பொழைச்சோம் சொல்ற ஜஸ்ட் மிஸ்ல தான் அவன்கிட்ட வந்து உயிரோட தப்பிச்சோம், அதனால எங்களுக்கு அதிகமான ட்ரைனிங் தேவைப்படுது, நாங்க ஸ்ட்ராங்கரா மாறணும்னு ஆசைப்படுறோம் சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே எதுக்காக எங்களை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாத்தணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படுறீங்க, இந்த அளவுக்கு ட்ரைனிங்க கொடுக்கீங்கன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு பிராம் கேட்டோன்னே இன்னும் 13 நாள்ல ஷேடோ வேர்ல்டு நம்ம உலகத்துல ஓபன் ஆக போகுது, அது மட்டும் வந்துச்சுன்னா அது ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கும், நீ இதுவரைக்கும் சண்டை போட்ட பிராக்டிக்கல் டெஸ்ட் மாதிரி கிடையாது, அது ரொம்பவும் பயங்கரமானது, ஒரு சின்ன தவறுனால நம்மளோட உயிரை போவதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு, நான் அந்த மாதிரி நடக்க விடவே மாட்டேன், என்ன நடந்தாலும் என் உயிரை கொடுத்தாலாச்சு அந்த இதை நான் மாத்தணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு டீசர் சொன்னோன்னே நீ இந்த அளவுக்கு சீரியஸா பேசுறத பார்த்தா அது உண்மன் மாதிரி தான் எனக்கு தோணுது, உன்னோட பவரை பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் சர்க்கிளா இருந்துட்டு இருக்க நீ எப்படி இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்க, போன வாட்டி ரேங்கிங் டோர்னமெண்ட்ல ப்ரீவியஸ் கிளாக் டவர் தான் அதுல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரிஞ்சு, அவுட்டர்ஸ் அந்த இடத்துல வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி முன்கூட்டியே தெரிஞ்சிச்சு, உண்மையிலேயே நீ யாருன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா கேட்டோன்னே நான் யாருன்னு சொல்லிட்டு அவன் அந்த உண்மையை சொல்ல போற நேரத்துல இல்ல நீ இதுக்கு மேல எதையும் சொல்ல தேவையில்ல, நான் ஃபர்ஸ்ட் உன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ணும்போது உன்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா, உன்னோட சீக்ரெட்டை நானே அன்கவர் பண்ணி இங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் சொல்லுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி நான் உன்னோட சீக்ரெட்டை நானே கண்டுபிடிப்பேன், அது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே சொல்ல தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா சொன்னோன்னே உங்களை நான் நம்பிட்டு இருக்கேன் டீசர்னு சொல்லிட்டு பிராம் சொல்லிட்டு இருப்பான். நம்ம கூடிய சிக்கத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறியே தீரணும், அதனால நம்மளோட ட்ரைனிங்கை எடுபடுத்துறதுக்கான டைம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவன் ரொமான்டிக்காவுக்கு ட்ரைனிங்கை தொடங்கிறதுக்கு தயாராயிட்டு இருப்பான். ஏற்கனவே அவன் பாலை வச்சு சொல்லி கொடுத்த ட்ரைனிங்ல அவ சாதிச்சிருப்பான். அடுத்ததா அவளோட கையில வச்சிருக்கிற ஒரு பேப்பர் கப்பை ஒரு சின்ன ஒரு பாலா மாத்தி அந்த ட்ரைனிங்கை அவனுக்கு கத்து கொடுத்துட்டு இருப்பான். அகாடமிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்மேன் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக பிராம் தயாராயிட்டு இருப்பான். அசட் டீசரோட டீம்ல சேரதுக்காக விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இருப்பா. அவன் டீம்லயும் சேர்ந்துட்டு இருப்பா. டீசர் ரொமான்டிக்காவோட உடம்புல இருக்கிற பவர் எல்லாத்தையுமே அன்லீஷ் பண்ணிட்டு இருப்பான். அவன் முன்னாடி இருந்ததை விடவும் ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிட்டு இருப்பா. பிராம் அவனோட ஸ்வாட்ச் டெக்னிக்கை பயன்படுத்தி அவனுக்கு ஏத்தாப்ல அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க ட்ரைனிங் எடுக்கிற மாஸ்டர் மொத்தத்தையுமே சேதறடிச்சிட்டு இருப்பான். ஏற்கனவே டீசர் சொன்ன மாதிரி 13 நாள் கழிச்சு ஒரு எமர்ஜென்சி அந்த ஸ்கூல் முழுக்க பரவிட்டு இருக்கும். ஷேடோ வேர்ல்டு அப்பேர் ஆயிருக்கும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உடனே தயாராகி ஆடிட்டோரியத்தை நோக்கி வாங்க, நம்ம இப்போ ஒரு பேட்டில்குள்ள இறங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருக்கும். இந்த காம்பேட் யூனிஃபார்ம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு கெத்தா ஃபீல் பண்ற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ரொமான்டிக்காவும் பிராமும் சொல்லிட்டு இருக்க. டீசர், ரொமான்டிக்கா, பிராம் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஷேடோ வேர்ல்டுக்குள்ள போவதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அப்ப ரொமான்டிக்கா திரும்பி பார்த்துட்டு இருப்பா. அவங்க டீமோட 4வது மெம்பரா இருக்கிற அசட் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பா. அவங்க 4 பேரும் சேர்ந்து ஷேடோ வேர்ல்டுக்குள்ள போவதுக்கு தயாரான நிலையில இருந்துட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி என்ன நடந்தாலும் இந்த உலகத்தை நான் கண்டிப்பா காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிட்டு டீசர் முடிவெடுத்துட்டு இருப்பான். அதோட இந்த சீரிஸ் முடிஞ்சிரும். சீசன் 2 ரிலீஸ் ஆகும்போது நான் அப்டேட் கொடுக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.